ஜிஷ்ணுவின் முன்பு சக்திவேல் அப்படி நின்று சிரித்துக் கொண்டிருந்தது ஏதோ அவருக்கு முன்பு யமதர்மனே நின்று சிரிப்பது போல் இருந்தது. அவரது கண்களில் பயமும் படபடப்பும் இன்னும் அதிகரித்திருந்தது. அதே படபடப்பு குறையாமல் பேசினார். இல்ல சக்திவேல், நீ என்ன கொல்லக்கூடாது என்று சொன்னார். உடனே சக்திவேல், எதுக்கு நான் உன்னை கொல்லக்கூடாது? நீ உயிரோட வாழ்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிற என்று கேட்டார். உடனே ஜிஷ்ணு, சக்திவேல், நீ மறந்துடாத, நீயும் ஈஸ்வரியும் காதலிக்கும் போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நான் தான். உங்களுக்கு எப்பவும் உறுதுணையா இருந்ததும் நான் தான். எனக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசை இருந்துச்சு. ஆனா என்ன செய்ய, என்னோட ஃபேமிலி அதுக்கு ஒத்துக்கல. ஒருவேளை நானே உங்களுக்காக அங்க சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் அவங்க என்னையும் சேர்த்து உங்களோட வெளியே அனுப்பியிருப்பாங்களே தவிர என்னோட பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஃபேமிலி தான், நான் கிடையாது என்று தான் ஒரு நல்லவர் போல் பேசினார். சக்திவேலுக்கு ஜிஷ்ணுவை பற்றி நன்றாக தெரியும். அவர் எப்பொழுதும் பேசுவது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இருக்கும். மற்றவர்களை அவருக்கு முதுகில் குத்தித்தான் பழக்கம். எதிரியை வீழ்த்துவதற்கு அவர் எப்பொழுதும் பயன்படுத்தும் ஆயுதம்தான் மற்றவர்களை நம்ப வைப்பது. அந்த ஆயுதத்தையே சக்திவேலிடமும் அவர் பயன்படுத்த, சக்திவேலோ தெளிவாக அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார். ஜிஷ்ணு, நீ என்ன சொல்ல வர? ஈஸ்வரிக்கு உன்னோட குடும்பத்துல நடந்த கொடுமைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா என்று கேட்டார். உடனே ஜிஷ்ணு, ஆமா சக்திவேல், நீ என்ன நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அதுதான் உண்மை. ஈஸ்வரிக்கு நடந்த கொடுமைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் செஞ்சேன். உனக்கே என்னோட ஃபேமிலியை பத்தி தெரியும் தானே. ஒருவேளை அவங்க சொன்னதை செய்யலைன்னா அதுக்கப்புறம் என்ன அவங்க உயிரோட விட மாட்டாங்க. அதனாலதான் வேற வழியே இல்லாம என்னோட மனசாட்சியை கொன்னுட்டு நான் அப்படி செஞ்சேன் என்று கண்களில் கண்ணீருடன் பேசினார். அவரின் அந்த நாடகம் அங்கிருந்த அனைவருக்கும் அப்பட்டமாக தெரிய, சக்திவேல் மறுபடியும் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார். அப்போ நான் இல்லாத சமயத்துல நீ எதுக்காக என் பையனையும் ஈஸ்வரியும் தேடி போன? நான் வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகியிருந்தாலும் என் மருமகளை இருந்து நீ எல்லாரையும் ஹர்ட் பண்ணிருப்பதானே என்று கேட்டார். சக்திவேல் அப்படி கேட்டதும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் நின்றவர் பின்பு தன்னை சமாளித்துக் கொண்டு சொன்னார். இல்ல சக்திவேல், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே நாம எல்லாரும் பேசித்தான் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டோம். நீங்க சிட்டாடலுக்கு வரவே கூடாதுன்னு. ஆனா அதையும் மீறி ஈஸ்வரி சிட்டாடலுக்கு வந்துட்டான். சரி, வந்த வேலையை முடிச்சு கிளம்பி இருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அவ இங்கேயே ஸ்டே பண்ணிட்டான். உன் புள்ள இங்க அவனுக்காக ஒரு வில்லாவே கட்டிட்டான். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா வில்லியம்ஸ் ஃபேமிலி எவ்வளவு தரகுறவா பேசுவாங்க. அதனாலதான் வில்லியம்ஸ் ஃபேமிலி என்ன போய் என்னன்னு பார்க்க சொன்னாங்க. அவ கான்ட்ராக்ட் மீறின ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அங்க வந்தேன். மற்றபடி அவளை காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை என்று சொன்னார். ஈஸ்வரிக்கு ஜிஷ்ணுவால் என்னென்ன கொடுமையெல்லாம் நடந்தது என்பது சக்திவேலுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் சக்திவேலிடம் ஜிஷ்ணு அப்படி பொய் சொல்வதை கேட்கும் பொழுது அவருக்கு இன்னும் கோபம் அதிகமானது. உடனே அவரது அருகில் நின்று கொண்டிருந்த அவரது ஆளிடம் சொன்னார். உனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னல, உனக்கான டைமிங் இதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரை என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல என்று கேட்டார். உடனே அவன் சிரித்துக் கொண்டு, தெரியும் பாஸ், இப்ப நீங்க வேடிக்கையை மட்டும் பாருங்க என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஜிஷ்ணுவின் அருகில் சென்றான். ஏற்கனவே அவனால் சாகும் அளவிற்கு அடி வாங்கிய ஜிஷ்ணு அவன் அருகில் வரவும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நின்றார். தன்னை யாராவது காப்பாற்றிவிட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. அங்கிருந்த அனைவரும் அது யார் என்று பார்க்க அந்த காரில் இருந்து வினுஷா இறங்கினார். காரில் இருந்து இறங்கிய வினுஷா அங்கு கிடந்த பிணங்களை பார்த்ததும் அதிர்ந்து போனார். அப்பொழுதுதான் அவருக்கு விஜய் அகர்வால் சொன்னது நினைவுக்கு வந்தது. எப்பவும் சாருமதி கிட்ட நீ பிரச்சனை பண்ணாத. ஒருவேளை நீ அவகிட்ட பிரச்சனை பண்ணனா அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவளோட பவர் இப்ப இன்னும் அதிகமாயிடுச்சு. உன்னை அவ விட்டது அவளோட பெருந்தன்மைன்னு தான் சொல்லணும். அதனால அவளை எதுவும் பண்ணாம இருக்கிறதா உனக்கு நல்லது. லாஸ்ட் நைட்டு அவ வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் தேடி போய் பேசியிருக்கா. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்ல உள்ளவங்க எல்லாரும் சாருமதியை பார்த்துட்டு ஒரு பெரிய பேங்க்வெட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் நீ நினைக்கிற என்று கேட்டார். அஃப்கோர்ஸ், வினிஷாவும் அதே நார்த் ஈஸ்டை சேர்ந்தவர் என்பதால் அதற்கான அர்த்தம் அவருக்கு நன்றாக விளங்கியது. யாராவது ஒருவருக்கு இவ்வளவு பெரிய பேங்க்வெட் அரேஞ்ச் செய்திருந்தால் அவர்களது ஸ்டேட்டஸ் மிகவும் உயர்வானது என்று அர்த்தம். சாருமதியை அந்த பேங்க்வெட்டில் பார்த்த பிறகு அவள் மீது வினுஷா அட்மையர் ஆகியிருந்தார்.
அடுத்ததாக விஜய் அகர்வால் சொன்னது. எக்காரணத்தை கொண்டும் வேலன் ஃபேமிலியில யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாத. அது யமனை நீயே வா வான்னு அடைக்கிறதுக்கு சமம் என்று சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு உண்மை என்பது தற்பொழுது அவருக்கு முன்னால் கிடக்கும் பிணங்களை பார்த்த பிறகுதான் தெரிந்தது. வினுஷாவை பார்த்த நொடி ஜிஷ்ணு கண்களில் கண்ணீருடன் சொன்னார். வினுஷா, ப்ளீஸ் என்னை காப்பாத்து. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிறோன்னு இவங்க கிட்ட சீக்கிரம் சொல்லு என்று சொன்னார். என்ன ஆனாலும் தன்னை ஜிஷ்ணு விடமாட்டார் என்று எண்ணி இருந்தவருக்கு ஜிஷ்ணுவின் அந்த வார்த்தை பேரதிர்ச்சியை கொடுத்தது. ஒரு நிமிடம் ஜிஷ்ணுவை பார்த்துவிட்டு பின்பு அங்கிருந்த சக்திவேலை பார்த்தார். நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் உங்களால என்ன மன்னிக்க முடியாதுன்னு. ஏன்னா ஈஸ்வரி முகத்துல ஆசிட் அடிச்சதுல இருந்து எல்லா கொடுமையும் நான் தான் பண்ணினேன். அதுக்கான தண்டனைய நீங்க எனக்கு கொடுக்கணும்னா இப்பவே என் முகத்துல நீங்க ஆசிட் அடிச்சுக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு எங்களை மட்டும் விட்டுடுங்க என்று சொன்னார். உடனே சக்திவேல் வினுஷாவை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார். ஒருவேளை உன்னோட முகத்துல நான் ஆசிட் அடிச்சேன்னா அதுக்கப்புறமா அவன் கூட இந்த ஜிஷ்ணு வாழ்வான்னு நினைக்கிறியா என்று கேட்டார். உடனே வினுஷா, கண்டிப்பா இத்தனை வருஷத்துல அவரு ஒரு நாள் கூட என்ன கஷ்டப்படுத்தினதே இல்ல. அதனால அவர் என்னை விட்டு போக மாட்டாரு. எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம் என்று சொன்னார். வினுஷா அப்படி சொன்னதும் ஜிஷ்ணு அவரை ஒரு மாதிரியாக பார்த்தார். வினுஷா ஜிஷ்ணுவின் கையை பிடித்து கொண்டார். ஜிஷ்ணு, நமக்கு காசு பணம் எதுவும் வேண்டாம். நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா அதுவே போதும் என்று சொன்னார். வினுஷா அப்படி சொன்னதும் சக்திவேல் சிரித்தார். அப்படியா? ஓகே, அதையும் தான் பாத்துடலாம் என்று சொல்லிவிட்டு தனது கையில் வைத்திருந்த ஒரு கத்தியை தூக்கி அவர்கள் முன்பு போட்டார். பின்பு, இந்த கத்திய யார் வேணாலும் எடுத்துக்கங்க. 2 பேர்ல ஒரு ஆள் தான் இப்ப உயிரோட இருக்க முடியும். யார் உயிரோட இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்று சொன்னார். சக்திவேல் தன்னிடம் இருந்த ஒரு கத்தியை தூக்கி ஜிஷ்ணு மற்றும் வினுஷா இருவருக்கும் முன்னால் போட்டார். உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இங்க இருந்து உயிரோட போக முடியும். யார் உயிரோட இருக்கணும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்று சொன்னார். அவர் கத்தியை தூக்கி வீசிய அடுத்த நொடியே வினுஷா தனது கண்களை இறுக மூடிக்கொண்டார். உடனே ஜிஷ்ணு வேகமாக பாய்ந்து அந்த கத்தியை தனது கையில் எடுத்துக்கொண்டு வினுஷாவின் நெஞ்சில் குத்துவதற்காக சென்றார். அப்போது வினுஷா, தப்பு செஞ்சதெல்லாம் நான் தான். அதனால தண்டனையும் எனக்கு தான் கிடைக்கணும். அந்த கத்தி எடுத்து என்னை கொன்னுட்டு நீங்க உயிரோட வாழுங்க. நீங்க உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதும் என்று சொன்னார். எப்பொழுதும் அனைவரது கண்களுக்கும் செல்ஃபிஸாக தெரிந்த வினுஷா இப்படி சொல்வார் என்று அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதே சமயம் எப்பொழுதும் தன் மனைவியை பற்றி மட்டுமே பேசும் ஜிஷ்ணு இன்று தன்னுடைய உயிர்க்காக தனது மனைவியையே கொல்ல துணிந்ததையும் அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சக்திவேலுக்கு மட்டும் இது நன்றாக தெரியும். ஜிஷ்ணு இதைத்தான் செய்வார் என்று. அவர் எப்பொழுதும் அடுத்தவரை குத்தியே வாழ்ந்து கொண்டிருப்பவர். இதில் மனைவி மட்டும் என்ன விதிவிலக்கா என்று நினைத்துதான் அவர் முன்பு அந்த கத்தியை தூக்கி போட்டார். ஜிஷ்ணு தனது உடலில் கத்தியை குத்தாததை உணர்ந்த வினுஷா மெதுவாக தனது கண்களை திறந்து பார்த்தார். அப்பொழுது ஜிஷ்ணு கைகளில் கத்தியுடன் தனது நெஞ்சை நோக்கி கொண்டிருந்ததை பார்த்த வினுஷா மின்னல் வேகத்தில் அவரிடமிருந்த கத்தியை பறித்தார். ஜிஷ்ணு தன்னைத்தானே குத்திக் கொள்ள முயன்றார். ஆனால் வினுஷாவும் கத்தியை பிடுங்க போராடினார். அங்கிருந்த அனைவரும் இருவரில் யார் உயிரை யார் காப்பாற்றப் போகிறார்களோ என்று நினைத்து கொண்டிருந்த நேரம் வினுஷா சட்டென்று அந்த கத்தியால் தனது நெஞ்சை குத்தி கிழித்தார். வினுஷாவின் அந்த செயலை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் எதுவும் புரியாமல் வினுஷாவை பார்க்க வாயில் ரத்தத்துடன் தரையில் கிடந்த வினுஷா தனது கணவனை பார்த்தார். ஜிஷ்ணு, ஐ லவ் யூ அண்ட் தேங்க்யூ so மச். இத்தனை நாள் நீங்க என்ன கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்கும் நான் பண்ணின எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டதுக்கும் நன்றி. எனக்கு தெரியும் உங்களால என்னை கொல்ல முடியாதுன்னு. ஒருவேளை அப்படியே நீங்க என்ன கொன்னாலும் கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்வுல இருந்து உங்களால மீள முடியாது. அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நானே என்னை கொண்டுட்டேன். தயவு செஞ்சு ஹாப்பியா இருங்க. நம்ம குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று சொன்னவர் பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த சக்திவேலை பார்த்தார். அவரை விட்டுடுங்க, அவரை எதுவும் செய்யாதீங்க. அவராவது இந்த உலகத்துல சந்தோஷமா வாழட்டும் என்று சொன்னார் வினுஷா. வினுஷாவின் அந்த செயல் சக்திவேலையுமே ஒரு நிமிடம் அதிரச் செய்திருந்தது.
வினுஷா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் ஜிஷ்ணுவிடமிருந்து கத்தியை பறித்தார் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்க, வினுஷா தனது கணவன் குற்ற உணர்வில் கஷ்டப்படக்கூடாது என்று தனது உயிரை தானே மாய்க்க நினைத்தார் என்பது அப்பொழுதுதான் புரிந்தது. சக்திவேலை பார்த்து வினுஷா அப்படி சொன்னதும் அவரது மனதும் ஒரு நிமிடம் கலங்கியது. பின் தனது மனதிற்குள், முட்டாள் பெண்ணே, சாவர தருவாயில கூட உன் புருஷனோட குணம் தெரியாம செத்து போறியே. ஒரு நிமிஷம் நீ கண்ணை மூடாம இருந்திருந்தா உன் புருஷன் எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். போயும் அவனுக்காக உன்னோட உயிரை விட துணிச்சிட்டியே என்று நினைத்தார். அதே சமயம் அவருடைய இன்னொரு மனது, நல்லவேளை வினுஷா அவளுடைய கண்களை மூடியே இருந்தா. ஒருவேளை அவளுக்கு மட்டும் அவள் புருஷனோட உண்மையான குணம் தெரிஞ்சிருந்தா அவளால் அதை தாங்கியிருக்க முடியாது. சாகும்போது தன்னோட புருஷன் தன்னை உண்மையா காதலிக்கிறாங்கிற ஒரு நிம்மதியோடவே செத்து போகட்டும் என்று நினைத்தார். சக்திவேலுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வினுஷா கண்களெல்லாம் சுற்றியது. அங்கிருந்து ஒவ்வொன்றும் மெதுமெதுவாக மறைய தொடங்கியது. பின்பு ஜிஷ்ணுவின் கைகளை பிடித்து தனது கன்னத்தில் வைத்துக் கொண்டார். ஜிஷ்ணு, இத்தனை வருஷத்துல நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி கஷ்டப்படுத்தின எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா அப்பவும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு மெதுவாக தனது கண்களை மூடினார். வினுஷாவின் அந்த கடைசி வார்த்தை அங்கிருந்த அனைவரது இதயத்தையும் கனக்க செய்தது. ஆனால் ஜிஷ்ணுவிற்கு மட்டும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஜிஷ்ணு மாறாக தனது மனதில் சந்தோஷப்பட்டார். உண்மையிலேயே வினுஷா இறந்து போய்விட்டாரா என்று செக் செய்தார். அவர் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்து கொண்ட ஜிஷ்ணு சந்தோஷமாக எழுந்து குதித்து கொண்டு சரவணனை பார்த்து ஆணவமாக சிரித்தார். இனி தன்னை கொள்வதற்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை என்பது போல். ஜிஷ்ணுவின் அந்த செயல் அங்கிருந்த அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது. ஜிஷ்ணுவை எந்த அளவுக்கு அந்த பெண் விரும்பியிருந்தால் தனது உயிரை அவருக்காக மாய்த்திருப்பாள். ஆனால் அதை கூட உணர முடியாத இந்த மனித பிறவி எப்படி ஆணவமாக ஆடுகிறது? இந்த உலகில் மனித பிறவியை விட சுயநலமான ஒரு பிறவி இல்லை என்பதற்கு உதாரணம் இந்த ஜிஷ்ணுதான் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஜிஷ்ணு சந்தோஷத்துடன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்துவிட்டு தனது மனைவியை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து சென்றார். அவர் அப்படி செல்லும் பொழுது சக்திவேல் தன்னுடன் இருந்தவனை பார்த்து கண்ணசைத்தார். உடனே அவன் ஓகே என்பது போல் தலையாட்டிவிட்டு ஜிஷ்ணுவை அங்கிருந்து நகர முடியாத அளவிற்கு வழிமறித்து நின்றான். தன்னை போக விடாமல் வழிமறிக்கும் சக்திவேலின் ஆளை பார்த்ததும் ஜிஷ்ணுவிற்கு கோபம் அதிகமானது. பின்பு அதே கோபத்துடன் சக்திவேலை திரும்பி பார்த்தார். சக்திவேல், இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? நீ எல்லாம் பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு ஊர்ல பெருமை பேசிட்டு இருக்க. இப்படி சொன்ன சொல்ல இருந்து மாறுற நீ எல்லாம் மனுஷனா? நீதான் சொன்ன 2 பேர்ல ஒருத்தர் உயிரோட இங்கிருந்து போலான்னு. எனக்காக தான் வினுஷா இறந்து போயிட்டல்ல, அப்புறம் எதுக்கு நீ என்னை விடாம வழிமறிக்கிற என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டது சரவணனை இன்னும் முகம் சுளிக்க வைத்தது. இவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தால் இவ்வளவு சுயநலமாக பேசுவார் என்று. உடனே சக்திவேல் ஜிஷ்ணுவை பார்த்தார். என்ன, நான் சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டேங்கிறனா? என்னைக்காவது நீயும் உன்னோட குடும்பமும் சொன்ன சொல்ல காப்பாத்திருக்கீங்களா? அன்னைக்கு நீயும் உன்னோட குடும்பமும் கொடுத்த வாக்க காப்பாத்திருந்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை அன்னைக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காது. என் மேல என்னோட ஃபேமிலி எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவங்களோட மொத்த ஹோப்பும் என் மேலதான் இருந்துச்சு. ஆனா நீங்க பிளான் பண்ணி என்னை ஏமாத்திட்டீங்க. நீங்க அப்படி பண்ணதுனாலதான் என் குடும்பம் என்னை வேணான்னு ஒதுக்கி வச்சாங்க. உங்களால நான் அன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ஈஸ்வரியை பிரிஞ்சு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் என்று கோபமாக பேசினார். உண்மையில் சக்திவேல் சொன்ன சொல்லை அவர் சொன்னது போலவே ஒருவர் இறந்திருந்தால் மற்றொருவரை விட்டுவிடத்தான் அவரும் நினைத்திருந்தார். ஆனால் எப்பொழுது வினுஷா தானாக முன்வந்து ஜிஷ்ணுவின் உயிரை காப்பாற்றுவதற்கு உயிரை விட துணிந்தாரோ அதை பார்த்தும் ஜிஷ்ணு கண் கலங்காமல் தான் உயிர் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்தாரோ அந்த நொடியை ஜிஷ்ணு இந்த உலகில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர் என்று நினைத்தார். அதனால் அவரையும் வினுஷா பின்னாடியே அனுப்ப முடிவெடுத்தார். சக்திவேலின் கண்களில் ஜிஷ்ணுவின் மீது ஆக்ரோஷமும் வெறுப்பும் உள்ளது என்று நன்றாக தெரிந்தது. அதை உணர்ந்த சரவணன் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று ஒருவித ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு நின்றான். சக்திவேல் ஜிஷ்ணுவை பார்த்து, நீ உன்னோட குடும்பமும் அன்னைக்கு ஏன் எனக்கு கொடுத்த வாக்க மீறினீங்க? என்னோட ஃபேமிலியில உள்ள எத்தனை பேர் மேல தேவையில்லாம பழிய போட்டு அவங்களெல்லாம் கொலை பண்ணீங்க.
அதெல்லாம் நான் மறந்துடுவேன்னு நினைக்கிறியா? உன்னை நரகவாசலுக்கு அனுப்பி வைக்கிற நாள் இதுதான்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடன் வந்திருந்தவனை பார்த்தார். சக்திவேலின் பார்வை பட்டதுமே அதற்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட சக்திவேலின் ஆள் ஜிஷ்ணுவின் அருகில் சென்று அவரது தலைமுடியை பிடித்து அப்படியே தூக்கி மறுபடியும் தரையில் அடித்தான். அவன் அடித்த அடியில் மூக்கு உடைந்து மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்த சக்திவேல் பின்பு சரவணனின் பக்கம் திரும்பினார். சரவணா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் மறந்துடாத. எப்பவும் அதை உன்னோட மனசுலயே வச்சுக்க. நீ உன்னோட எதிரிக்கிட்ட இரக்கம் காமிக்கணும்னு நினைச்சனா அது நீ உன்னோட குடும்பத்துக்கு செய்யற துரோகம். அதனால எப்பவும் நமக்கு முன்னால் இருக்கிற நம்ம எதிரிக்கு நாம இரக்கம் காட்டவே கூடாது என்று சொல்லிவிட்டு ஜிஷ்ணுவை பார்த்தார். ஜிஷ்ணு செத்ததுக்கு அப்புறம் முதல் வேலையா உன்னோட மனைவி கிட்ட போய் மன்னிப்பு கேளு என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தன்னுடன் வந்தவனை பார்த்தார். அவன் ஈவு இரக்கமில்லாமல் ஜிஷ்ணுவின் கழுத்தில் ஏறி நின்று அவரை நசுக்கிக் கொள்ள முயன்றான். அப்பொழுது தூரத்திலிருந்து ஸ்டாப் இட் ஆல் என்று ஒரு குரல் கேட்டது. அங்கிருந்த அனைவரும் யார் என்று திரும்பி பார்க்க ஜிஷ்ணு மட்டும் அவரை பார்த்துவிட்டு சத்தமாக சிரித்தார். பின்பு சக்திவேலை பார்த்து, சக்திவேல், என்ன கொள்ளலான்னு பார்த்தல்ல, அவ்வளவு சாதாரணமா உன்னால என்ன மேல அனுப்ப முடியாது. வரது யாருன்னு தெரியுதுல்ல, ஃபைனலா ஃபீனிக்ஸ் ஃபேமிலியோட ஹையர் ஆபீசர்ஸ் வந்திருக்காரு. அவர் யாருன்னு நினைக்கிற? மைட்டி 7 ஃபேமிலியை சேர்ந்தவர். அவரோட பேஜை பாரு. அந்த பேஜை பார்த்தாலே அவர் எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கு தெரியும். இத பத்தியெல்லாம் நான் உனக்கு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று சொன்னார். மறுபடியும் சிரித்துக்கொண்டு, சக்திவேல், இது நீ என்ன நரகத்துக்கு அனுப்புற நேரம் இல்ல, உன் பையன் சரவணனை நரகத்துக்கு அனுப்புற நேரம். வராரே, அவர் எதுக்கு வராருன்னு நினைக்கிற? உன் புள்ளைய கூட்டிட்டு போக தான் வந்துகிட்டு இருக்காரு என்று சொன்னார். ஜிஷ்ணு அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் எதையோ யோசித்தவர் பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்தார். உடனே, ஜிஷ்ணு சொல்றது உண்மையா? உன்னதான் அவர் தேடி வராரா என்று கேட்டார். உடனே சரவணன் தனது தலையை தொங்க போட்டுக்கொண்டு என்று மட்டும் தலையை அசைத்தான். ஜிஷ்ணு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே காரில் இருந்து இறங்கிய அந்த நபர் அவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் பிளாக் கலர் கோட் அணிந்திருந்தார். அவர் அருகில் வரும்பொழுதுதான் அவர் அணிந்திருந்த பேட்ஜ் நன்றாக தெரிந்தது. அந்த பேட்ஜை பார்த்ததும் ஒரு நிமிடம் சக்திவேல் தனது புருவத்தை சுருக்கி ஏதோ யோசித்தார். அவர் அருகில் வருவதை பார்த்ததும் ஜிஷ்ணு வேகமாக ஓடி சென்று அவரிடம் தனது கையை நீட்டினார். ஹலோ, ஐம் ஜிஷ்ணு. நான் வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். உங்களை என்னோட குடும்பத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு எப்ப பிரச்சனைனாலும் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு சரவணனை பார்த்து திமிராக சிரித்தார். ஜிஷ்ணுவின் ஒரே ஹோப் தற்பொழுது அங்கு வந்திருந்தவர்தான். அவருடைய அதிகாரம் என்னவென்று சக்திவேலுக்கு தெரியும் என்பதால் நிச்சயம் தன்னை சக்திவேல் கொல்ல மாட்டார் என்று நினைத்தவர் வேகமாக அவரின் அருகில் சென்று நின்று கொண்டார். ஜிஷ்ணுவின் மனதில் அப்பொழுது ஓடியதெல்லாம் எதிரிக்கு எதிரி நண்பன் என்றுதான். வந்திருப்பவர் சரவணனுக்கு எதிரி என்றால் நிச்சயம் அவருக்கு நண்பனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். சரவணா, இப்ப பேசு. அவரு உன்னை பனிஷ் பண்றதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்ப நீ என்ன கொல்ல போறியா இல்ல உன்னை காப்பாத்திக்க போறியான்னு நானும் பாக்குறேன் என்று சொன்னார். சரவணன் ஜிஷ்ணுவை பார்த்து முறைத்துவிட்டு பின்பு சக்திவேலை பார்த்தான். அப்பா, அவர் என்ன கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. அவரு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். தெரியும். ஐ திங்க் இவர் வேஸ்ட்லேண்ட்ல இருக்கிற மைட்டி 7 ஃபேமிலியை சேர்ந்தவர். இவங்களும் நம்ம ஃபீனிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். வேஸ்ட்லேண்ட்ல இவங்களுக்குன்னு தனி கோட்டையே இருக்கு. இவங்க ஃபீனிக்ஸ் ஃபேமிலியில ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. உண்மையை சொல்ல போனா இவங்க தான் கிங் ஆஃப் ஏஷியா என்று முகத்தில் எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் அவரை பற்றி சொல்லி முடித்தார். சக்திவேல் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் அருகில் வந்த அந்த மேன் தான் அணிந்திருந்த அந்த பேட்ஜை கழற்றி சரவணன் மீது வீசினார். பின்பு, சரவணன், நீ இப்ப என்னோட வந்தே ஆகணும். உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து எங்களோட பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கோ என்று சொன்னார். உடனே சக்திவேல் அவரை பார்த்தார். பின்பு, பனிஷ்மெண்டா என்று கேட்டார். உடனே அந்த மேன், ஆமா, இன்னைக்கு சோலே சொசைட்டி மிஸ்டர் குமாரோட பேரை கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால நீ பனிஷ்மெண்ட்டை வாங்கியே ஆகணும் என்று சொன்னார். அவர் பேசி முடிக்கும் முன்பே அங்கு ஜிஷ்ணு அலறும் சத்தம் கேட்டது. உடனே அவர் திரும்பி பார்க்க அவ்வளவு நேரம் சக்திவேல் அருகில் நின்று கொண்டிருந்த சக்திவேலின் ஆள் ஜிஷ்ணுவை தன் கையில் வைத்திருந்த கத்தியால் குத்தி கிழித்துக் கொண்டிருந்தான். ஜிஷ்ணுவின் வயிறு இரண்டாக பிளந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்க
ஜிஷ்ணு அப்படியே தரையில் சரிந்தார். அதை பார்த்ததும் அந்த பேட்ஜ் அணிந்திருந்த மனிதன் கோபமானார். பின்பு வேகமாக சக்திவேலை பார்த்தார். சக்திவேல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாலேயே ஒரு உயிரை கொலை பண்ணுவேன் என்று கேட்டார். உண்மையில் அந்த பேட்ஜ் அணிந்திருந்தவர் இங்கு வருவதற்கு முன்பே பிராங்க்லின் ஃபேமிலி அவரை நேரில் சந்தித்திருந்தது. அதிலும் ஜாயின் தந்தை முடிந்தவற்றும் இவரை சமாதானப்படுத்தி வைத்திருந்தார். எக்காரணத்தை கொண்டும் சரவணனை தண்டிக்க வேண்டாம் என்றும் அவரும் ஓரளவுக்கு சரி என்று சொல்லிவிட்டுதான் வந்தார். ஆனால் சக்திவேல் அவருக்கு முன்பு நடந்து கொண்டதை பார்த்ததும் அவருக்கு கோபம் அதிகமானது. சற்று நேரத்திற்கு முன்பு ஜிஷ்ணுவை கத்தியால் குத்தியவன் அங்கு வந்திருந்தவர் அருகில் சென்று நின்றான். பின்பு கண்களில் கோபத்துடன், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான். பதிலுக்கு அவரும் அவனை முறைத்துக் கொண்டு சொன்னார். அத நான் கேட்கணும், நீ இங்க என்ன பண்ற என்று கேட்டார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர் இன்று சரவணனுடன் ஜிஷ்ணுவையும் கூட்டிச் செல்லத்தான் வந்திருந்தார். ஜிஷ்ணுவை இன்று அங்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அவருக்கு தகவல் வந்திருந்தது. ஆனால் அவர் கண் முன்பே ஜிஷ்ணு இறந்தது அவருக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. இப்பொழுது அங்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் கோபத்துடன் அங்கு நின்று கொண்டிருந்த சக்திவேலை பார்த்து முறைத்தார். சக்திவேலும் பதிலுக்கு அவரை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார். உடனே அந்த மேன், நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நீ நினைக்கிற என்று கேட்டார். அவரை கேட்ட எதையும் காதில் வாங்காத சக்திவேல் தனது பாக்கெட்டில் இருந்த அந்த சாதாரண சிகரெட்டை எடுத்து பத்த வைத்து ஊதி இழுத்தார். பின்பு அந்த புகையை அங்கு நின்று கொண்டிருந்த மனிதனின் முகத்திற்கு நேர் விட்டார். அது அந்த மனிதனுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. உடனே அந்த மனிதன் கோபத்துடன் சக்திவேலை ஏதோ சொல்ல வந்தார். உடனே சக்திவேல் தனது வாயில் வைத்திருந்த சிகரெட்டை எடுத்துக்கொண்டு அவரை பார்த்தார். பின்பு, எனக்கு கோபம் வரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிட என்று சொன்னார். வேஸ்லாண்டில் இருந்து வந்திருந்த அந்த நபர் சிவசக்திவேலை ஆச்சரியமாக பார்த்தான். அவன் பார்வையில் சிவசக்திவேல் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே தோற்றமளித்தார். மேலும் அவன் எப்போதும் வேஸ்லாண்டில் இருந்ததால் அவனுக்கு சிவசக்திவேல் யார் என்றே தெரியவில்லை. அவனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியும். வேஸ்லாண்டைச் சேர்ந்த ஆட்கள் பீனிக்ஸ் குடும்பத்திலேயே மிகச்சிறந்த நபர்கள். அவர்களுக்கு முன்னால் பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த சாதாரண பெரியவராக இருந்தாலும் கூட வேஸ்லாண்டைச் சேர்ந்தவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவ்வளவு செல்வாக்கு நிறைந்தது வேஸ்லாண்டைச் சேர்ந்த இந்த பீனிக்ஸ் குடும்பம். இருந்தாலும் இந்த நேரத்தில் சிவசக்திவேல் அவனை பார்த்து, இங்க இருந்து ஒளிஞ்சு போ என்று சொன்னதை கேட்டு அவனுக்கு கோபம் வந்தது. என்ன சொன்ன? என்னைய வெளியில போக சொன்ன? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? வயசாச்சுன்னா வீட்டை போய் உட்கார வேண்டியதுதானே. பெரிய பெரிய இடத்துல வந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? எங்களை மிரட்டினா உன்னால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறியா? இப்போ நீ எங்க நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு தெரியுமா? நான் நினைச்சா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதையா நீயே இப்பவே இங்கிருந்து கிளம்பிட என்று அந்த நபர் இப்பொழுது சக்திவேலை கேவலமாக திட்டிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் சக்திவேல் கோபத்தில் திரும்பவும் அவனை பார்த்து, நீ உயிரோட இருக்கணும்னா இப்பவே வெளியில போ. இப்படி ஓவரா பேசிதான் ஏற்கனவே ஒருத்தர் செத்து போயிட்டான். நீயும் தேவையில்லாம செத்து போயிடாத என்று சொன்னார் சக்திவேல். எவ்வளவு திமிரு! யார் நீ? இங்க வந்து எங்களோட ஆளையே ஒருத்தன் கொண்டதும் இல்லாம என்னையே வெளியே போக சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? யாருடா நீ? என்று வயதுக்கு கூட மரியாதை கொடுக்காமல் வேஸ்லாண்டில் இருந்து வந்திருந்த அந்த நபர் சக்திவேலை பார்த்து கத்தினான். சக்திவேல் அவரை பார்த்து அமைதியாக என்று கெத்தாக சொன்னார். அதற்கு அவனும், சிவசக்தி வேலா? அப்படி எனக்கு யாரையுமே தெரியாது. நம்ம வாட்ச்மேனோட பேரு சக்தி வேலா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். பின்பு சக்திவேலை திரும்ப பார்த்து, நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. வேஸ்லாண்டோட பீனிக்ஸ் குடும்பத்து கூட நீ பிரச்சனை பண்ணலாம் நினைக்கிறியா? அழிஞ்சு போயிடுவேன். ஒரு தெரியாம அழிஞ்சு போயிடுவேன் என்று கோபத்தில் கத்தினான் அவன். வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒருவேளை வேஸ்லாண்டை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். சொல்ல போனால் வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிலருக்கு கூட வேஸ்லாண்டை பற்றி தெளிவாக தெரியாது. ஆனால் சக்திவேலுக்கு வேஸ்லாண்டின் பீனிக்ஸ் குடும்பத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்திருந்தது. இருந்தாலும் அவர் இன்னுமே அமைதியாக பொறுமையாகத்தான் இருந்தார். சக்திவேல் இப்பொழுது அந்த நபரை பார்த்து, நீ இப்போ வேஸ்ட்லேண்ட் நான் சொன்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. அது இப்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கான்னு அது ஒரு ஆட்டெல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டுறேன்.
ம், என்று சிரித்துக்கொண்டே சக்திவேல் அந்த நபரை பார்த்து கேட்டார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உனக்கு உயிரோடு இருக்க விருப்பம் இல்லையா? ஆ? என்று கோபமாக அந்த நபர் சக்திவேலை பார்த்து கேட்டான். இந்த வேஸ்லாண்ட் என்ற பெயரை கேட்ட சரவணன் கூட வாயடித்து போனான். சோலை சொசைட்டியில் இருந்தவர்களுக்கு கூட வேஸ்லாண்டை பற்றி அவ்வளவாக தெரியவில்லை. ஆனால் ஏற்கனவே சரவணன் அந்த குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். சரவணனை கொஞ்ச நாளைக்கு முன்பாக மிரட்டிய அதே மைட்டி 7 வரிசையைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த வேஸ்லாண்டின் ஆட்கள். பீனிக்ஸ் குடும்பத்தில் வேஸ்லாண்டின் நிலை மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. வேஸ்லாண்ட் மக்கள் நினைத்தால் எந்த ஒரு குடும்பத்தையும் நொடியிலேயே அழிக்க முடியும். இதே போலத்தான் ஒரு தடவை ஒரு பெரிய பிசினஸ் மீட்டிங்கில் வெளிநாட்டில் ஒரு குடும்பத்தோடு பீனிக்ஸ் குடும்பத்திற்கு மோதல் ஏற்பட்டது. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் வேண்டுமென்றே, பீனிக்ஸ் குடும்பமா? அப்படி ஒரு குடும்பமே இல்லாம அழிஞ்சு போச்சுன்னு தானே கேள்விப்பட்டேன். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சும்மா வாய் சவுடால் விடுறதுக்கும் வெட்டி பந்தா காட்டுறதுக்கும் தான் தெரியும். என்னமோ இந்த ஒட்டுமொத்த உலகமே தன்னோட கையில தான் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள விட பலம் வாய்ந்த ஆட்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை மறந்துட்டு எப்பவும் சீன் போடுற அது மட்டும்தான் அந்த பீனிக்ஸ் குடும்பத்தோட வேலையே என்று அந்த நபர் ஒட்டுமொத்த பீனிக்ஸ் குடும்பத்தையும் கேலி செய்யும் விதமாக பேசியிருந்தான். இந்த செய்திகள் அனைத்தும் பீனிக்ஸ் குடும்பத்தின் காதுகளிலும் போய் சேர்ந்தது. அந்த இரவே ஒட்டுமொத்த பீனிக்ஸ் குடும்பமும் பரபரப்பாக செயல்பட்டது. அடுத்தடுத்து தொடர்ந்து போன் கால்கள் மாறி மாறி போய்க் கொண்டிருந்தது. ஒரு சில மணி நேரங்களிலேயே அந்த முன்னணி நிறுவனத்திலிருந்து பல சர்வதேச வங்கிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தங்களுடைய பங்கேற்பை விலக்கிக் கொண்டன. அதன் பிறகு அவர்களுடைய ஷேர் ஹோல்டர்களும் அவர்களிடமிருந்து ஷேர்களை திரும்ப பெற்றார்கள். இந்த ஒரே ஒரு இரவு மட்டும்தான் அவர்களுக்கு இருந்தது. மறுநாள் காலையில் அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பும் சரிந்து அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆகி போனார்கள். அவர்கள் இருந்த அந்த வீட்டை கூட ஏலத்தில் விடுவதற்காக சில வங்கிகள் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து அந்த வீட்டை கூட அவர்களிடமிருந்து பறித்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரையும் நடுத்தெருவில் நிறுத்தினார்கள். அந்த அளவிற்கு மோசமானது இந்த பீனிக்ஸ் குடும்பத்தின் கோபம். அந்த நேரத்தில் இது அனைத்தும் வேஸ்லாண்டில் இருந்த பீனிக்ஸ் குடும்பத்தின் நடவடிக்கை என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு தாங்கள் குறிவைத்த குடும்பத்தை இடம் தெரியாமல் அழித்துவிடக்கூடிய பலம் கூட அந்த வேஸ்லாண்டை சேர்ந்த பீனிக்ஸ் குடும்பத்திடம் இருந்தது. சிவசக்திவேல் இப்படி அந்த நபரிடம், வேஸ்ட்லேண்ட் குடும்பம் இன்னும் பலத்தோட தான் இருக்கா என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். அதற்கு மேலும் கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த நபரோ வேகமாக தன் பின்னால் நின்று கொண்டிருந்த 2 பேரை பார்த்து ஏதோ சைகை காட்டினான். அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த வினய் மற்றும் தீபன் என்ற 2 அடியாட்களும் அவனிடமிருந்து கட்டளை வந்ததும் வேகமாக போய் சிவசக்திவேலின் முன்னால் நின்றார்கள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பீனிக்ஸ் குடும்பத்தையே நீ தப்பா பேசுறியா? இன்னையோட நீ செத்தரா என்று சொன்னபடி அவர் 2 பேரும் சேர்ந்து சக்திவேலை அடிப்பதற்காக பாய்ந்தார்கள். கண்ணிமிக்கும் நேரம்தான் சிவசக்திவேல் தன்னுடைய கராத்தே, குங்ஃபு, களரி என எல்லா திறமைகளையும் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைத்து அந்த 2 பேரின் வயிற்றிலும் தன்னுடைய 2 கைகளால் ஒரே ஒரு குத்துதான் விட்டார். அவர்கள் 2 பேரும் பறந்து போய் கீழே விழுந்து வலியில் துடித்துக் கொண்டிருந்தார்கள். வயசான ஆளுன்னு என் மேல யாராவது இறக்கம் காட்டுறாங்களான்னு பாரு. இப்படி இந்த சின்ன பசங்க என்ன அடிக்கிறதுக்காக வராங்களே, என்னால இவங்க 2 பேரையும் அடிக்க முடியுமா? என்று சொன்னபடி சிரித்துக்கொண்டே தன் கைகளை முறுக்கியபடி அந்த நபரை பார்த்தார் சக்திவேல். இப்பொழுது என்ன நடந்தது என்றே அவனால் கணிக்கவே முடியவில்லை. ஒரு நிமிடம் தன்னுடைய அடியாட்கள் இருவரும் என்ன ஆனார்கள் என்று திரும்பி பார்த்தான் அவன். அவர்கள் 2 பேரும் 2 மூலையில் போய் விழுந்து கிடந்தார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து ரத்தம் வெளிவந்து கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் இறந்து போவார்கள் போல இருந்தது. அந்த அளவிற்கு தன் சுய நினைவை இழந்து போய் வலியில் துடித்தபடி மரணத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். தன்னுடைய ஆட்களின் நிலைமையை பார்த்த அந்த நபரோ சக்திவேலை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னோட ஆட்களை அடிச்சிட்டல்ல என்று அவன் கோபத்தில் கேட்டான். அதற்கு சிவசக்திவேல் சிரித்தபடியே தன் சட்டையில் இருந்த தூசியை தட்டிவிட்டார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், யாராக இருந்தாலும் அவர்கள் சக்திவேலுக்கு முன்பாக ஒரு தூசியைப் போலத்தான். சிவசக்திவேலை யாராலையுமே வெல்ல முடியாதவர். சிவசக்திவேல் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த நபரை பார்த்து, நான் இதுக்கு முன்னாடியே வேஸ்ட்லேண்டோட வேஸ் குரூப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்.
நீ அந்த கம்பெனில என்னவா இருக்க? என்று நேரடியாகவே இப்பொழுது அவனை பார்த்து கேட்டார் சக்திவேல். வேஸ் குரூப் முழு ஆசியாவிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தது. அவர்கள் அதிக அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட்களை பல துறைகளில் வைத்திருக்கிறார்கள். மருந்து, ரியல் எஸ்டேட், சில்லறை வணிகம் மற்றும் பல முக்கிய தொழில்களில் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்கள் இருக்கிறது. இந்த அனைத்து துறைகளிலுமே வேஸ் குரூப் மிக சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் வேஸ் குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு பிரமிடின் உச்சியில் இருக்கக்கூடிய ராஜாவை போல இருந்தது. புதிதாக உருவாக விரும்பக்கூடிய எந்த ஒரு நிறுவனமும் இந்த வேஸ் குரூப்பிடமிருந்து சம்மதம் பெற வேண்டும். இந்த வேஸ் குரூப் பல ஆண்டுகளாக பல நாடுகளில் இருந்து திறமையான ஆட்களை வேலைக்கு சேர்த்து கொண்டே இருந்தது. ஆசியா முழுவதிலும் இருந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஹோக்சியாவில் இருந்து கூட பல திறமையானவர்களை இந்த குரூப்ஸ் வேலைக்கு எடுத்துள்ளது. ஹோக்சியாவின் நிறுவனங்கள் இந்த அளவு சிறப்பாக இயங்குவதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம்தான். வேஸ்லாண்டில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் தொகை இருந்தது. அவர்களில் உண்மையிலேயே திறமையானவர்கள் மதிப்பிடப்பட்டு வேஸ் குரூப்பில் சேருவார்கள். புரியும்படி தெளிவாக சொல்ல வேண்டுமேயானால், வேஸ் குழுமத்தில் சாதாரண ஒரு மேனேஜரின் பதவியானது மற்ற கம்பெனிகளில் இருக்கும் சேர்மன் பதவியைப் போல இருந்தது. ஒரு சின்ன டிபார்ட்மெண்டின் தலைவர் கூட இந்த சேர்மனை விட உயர்ந்தவராகத்தான் கருதப்படுவார். அந்த அளவிற்கு வேஸ் குழுவைச் சேர்ந்தவர்கள் மிக திறமையானவர்களாக இருந்தார்கள். இது அனைத்துமே சிவசக்திவேலுக்கு மிக மிக தெளிவாகவே தெரியும். அவர் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த நபரை பார்த்து, அப்படின்னா நீ வேஸ் குரூப்பை சேர்ந்தவனா? அதனாலதான் நீ இவ்வளவு திமிரா இருக்கியா என்று சிவசக்திவேல் கேட்டார். இப்படி வேஸ் குரூப்பின் பெயரை சொன்னதும் இப்படியும் சிவசக்திவேல் மிகவும் பயந்து நடுங்கி போயிருப்பார். தன்னுடைய அதிகாரம் எவ்வளவு பெரியது என்பதை சக்திவேலுக்கு காட்ட வேண்டும் என்று அந்த நபர் நினைத்தான். அதனால் அந்த நபர் மிக மிக தைரியமாக சிரித்துக் கொண்டே, நான் ஒரு மினிஸ்டர் என்று சொன்னார். இதை கேட்டு சக்திவேல் லேசாக சிரித்தார். வேஸ் குரூப்பை பற்றி அவருக்கு மிக தெளிவாகவே தெரியும். ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பை பற்றி அவருக்கு அவ்வளவு தெளிவாக தெரியாது. இந்த வேஸ் குரூப் உள்ளுக்குள் ஒரு தனி ராஜாங்கத்தையே நடத்தி கொண்டிருந்தது. மினிஸ்டர், கமிஷனர் எனத்தான் அவர்கள் தங்களை அழைத்துக் கொள்வார்கள். இவன் சொல்லுவதை வைத்து பார்த்தால் இவன் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு இடத்தின் மேனேஜராகத்தான் இருக்க வேண்டும் என்று சக்திவேல் புரிந்து கொண்டார். அந்த நபர் திரும்பவும் சக்திவேலிடம் தன்னுடைய பதவி என்ன என்பதை விளக்கமாக சொல்ல நினைத்தான். ஆனால் சக்திவேல் தன்னுடைய கையை மட்டுமே லேசாக அசைத்துவிட்டு வேண்டாம் என்பது போல் சைகை காட்டினார். எனக்கு எதை பத்தியும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் உங்ககிட்ட ரொம்பவே தெளிவா சொல்றேன். இதுக்கு மேலேயும் நீ இனிமே அந்த வேஸ் குரூப்ல வேலை பார்க்க முடியாது. இங்கிருந்து கிளம்புனதும் உன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உடனே அங்கிருந்து வெளியே போயிட்டு என்று நிதானமாக சொன்னார் சக்திவேல். அதை கேட்டு அந்த நபர் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தான். ஓகே, என்ன சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ என்ன எங்க கம்பெனியோட முதலாளின்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று சிவசக்திவேலை கேவலமாக திட்டினான் அந்த நபர். பின்பு, என்ன பயம் காட்ட நினைக்கிறியா? நான் உனக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். உன்னோட இந்த பிளான் எல்லாம் என் முன்னாடி செல்லுபடி ஆகாது என்று அந்த நபர் சொன்னபடி சக்திவேலை முறைத்து பார்த்து, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு குண்டூசிய கூட உன்னால நகர்த்த முடியாதுடா என்று அந்த நபர் மிக மிக தெனாவிட்டாக சொன்னான். அவனுடைய நினைப்பு, இந்த சக்திவேல் வெறும் வாய்சவடால் மட்டும்தான் விடுகிறார், அந்த அளவிற்கு பெரிய மனிதர் எதுவும் இல்லை, அதனால் இவரை பார்த்து பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று நினைத்தான். எங்களோட இந்த வேஸ் குரூப் ஏசியாவையே ஒட்டுமொத்தமா இணைக்கக்கூடியது. வேஸ் குரூப்ல சேரக்கூடிய ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய குடும்பங்களை சேர்ந்தவங்க. ஒன்னால் அந்த பெரிய குடும்பங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. சக்திவேல், நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, ஆனா உன்னால எங்க கம்பெனிக்குள்ள நுழைய முடியாது என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் அந்த நபர். இதை கேட்ட சிவசக்திவேல் இப்பொழுது கோபமானார். அந்த வேஸ் குரூப் பெரிய பெரிய குடும்பங்கள் சப்போர்ட் பண்ணுதா? அதனால என்ன நான் வெளிநாட்டுல எத்தனை பெரிய குடும்பங்களை அடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? பலர் என் கூட சண்டை போடதான் நினைக்கிறாங்க. ஆனா கடைசியில அவங்களோட நிலைமை எல்லாமே தோத்து போய் என் காலில் விழுந்து கெஞ்சறாங்க. இதெல்லாமே அந்த பெரிய குடும்பங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்று சிவசக்திவேல் தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். ஆனால் அவனிடம் அது எதையுமே சொல்லாமல் சிறிது நேரம் கழித்து சிவசக்திவேல் அந்த நபரை பார்த்து சிரித்துக் கொண்டே, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சு இடக்கண்ணா, நான் உன்னோட பேரை கூட இது வரைக்கும் கேட்கலையே.
ஏன் தெரியுமா என்று கேட்டார். அந்த நபர் ஒரு நொடி திகைத்து போனார். இதுவரை சிவசக்திவேல் தன் பெயரை கூட கேட்காததை அவன் கவனிக்கவில்லை. சக்திவேல் அந்த நபருக்கு அருகே சென்று அவருடைய தோளில் தட்டி கொடுத்தார். தெரியுமா, உன் பேரை என்கிட்ட சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் சக்திவேல். அவருடைய முகத்தில் அவ்வளவு ஒரு பெரிய தேஜஸ் இருந்தது. சக்திவேல் இப்படி தன்னுடைய தோளை தட்டி கொடுத்ததும் அவனுக்கு மிகுந்த கோபம் வந்தது. அதனால் அவன் அவரையே கன்னத்தில் அறைய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் திடீரென்று அவனுக்கு அவனுடைய போன் அழைப்பு வரும் சத்தம் கேட்டது. அதை அந்த நபர் எடுக்கும் முன்பே சிவசக்திவேல் அவனிடம், உன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ண சொல்லி தான் வந்திருக்கும். நான் சொல்றத நம்பலல்ல, அப்படின்னா நீ ஏன் அட்டன் பண்ணி பேசு என்று சக்திவேல் அவனுடைய முகத்திற்கு நேராக நின்று கொண்டே சொன்னார். சக்திவேல் இப்படி சொன்னதை கேட்டவுடன் அவன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். தன்னுடைய போனை எடுத்து ஹலோ என்றான். எதிர்பக்கத்தில் இருந்து அவனது உயர் அதிகாரி தான் பேசினார். பார்த்திபன், நீங்க இனிமே வேஸ்ட் குரூப்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் கிடையாது. உங்களை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க என்று அந்த நபர் சொன்னார். அதை கேட்ட பார்த்திபனோ என்ன நடக்கிறது என்று புரியாமல் அதிர்ச்சியானான். ஒருமுறை போன் செய்திருப்பது நிஜமாகவே அவனுடைய உயர் அதிகாரி தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக போனை செக் செய்து பார்த்தான். எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லை. போன் செய்திருப்பது அவனுடைய உயர் அதிகாரியேதான். பார்த்திபனின் கை கால்கள் எல்லாம் ஒரு நொடி நடுங்க தொடங்கியது. அவனுக்கு என்ன செய்வது என்று எதுவுமே புரியாமல் ஒரு நிமிடம் தலை சுற்றுவது போலவே இருந்தது. பார்த்திபன் இப்பொழுது அவனுடைய உயர் அதிகாரி வம்சித் தனக்கு போன் செய்து சொன்ன அந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்டு திடுக்கிட்டான். என்ன மிஸ்டர் வம்சித், நீங்க என்ன சொல்றீங்க? நான் இந்த வேஸ்ட் குரூப்ல எத்தனை வருஷமா வேலை பார்க்கறேன். என்ன எப்படி நீங்க இவ்வளவு சீக்கிரமா வேலையை விட்டு நீக்க முடியும்? என்கிட்ட விளையாடுறது ஒட்டுமொத்த பாண்டே குடும்பத்தோட விளையாடுறதுக்கு சமம் என்று கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தான் பார்த்திபன். ஆனால் போனின் மறுபுறத்தில் வம்சித்தோ கோபமாக பார்த்திபனிடம், பார்த்திபா, இன்னைக்கு உங்களை சோலே சொசைட்டிக்கு போக சொன்னது யாரு? யாரை கேட்டு நீங்க அங்க போனீங்க என்றார். இந்த பார்த்திபனும் வம்சித்தும் இந்த வேஸ் குரூப்பில் தான் வேலை செய்தாலும் அவர்கள் தங்களுடைய குடும்ப பிசினஸையும் ஒருபுறம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வேஸ் குரூப்பில் ஆபீஸ் வேலையை தவிர அவர்களின் குடும்ப பிசினஸின் சொத்து மதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்தது. சொல்ல போனால் இவர்கள் இருவருமே பிசினஸ் மேன்கள் தான். வில்லியம்ஸ் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை ஹெல்ப் கேட்டிருக்காரு. சோலே சொசைட்டி சிவகுமார் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணி இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த போறாங்க. வம்சத், உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்களும் நானும் இந்த வேஸ்ட் குரூப்ல ஒர்க் பண்றது தவிரவும் நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு பிசினஸ் மேன் தான். உங்க அளவுக்கு வசதியா இல்லாம இருந்தாலும் நான் நினைக்கிறது மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறோம். இந்த நேரத்துல சிவகுமார் நல்லவர், அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இப்ப வெளி உலகத்துக்கு தெரியறது கண்டிப்பா நம்மள மாதிரி பிசினஸ் மேனுக்கு நல்லதில்ல. இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா வேஸ்ட் குரூப்பையும் பாதிக்கலாம் என்று பார்த்திபன் இப்பொழுது வம்சத்திடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இதை கேட்ட வம்சித் கோபமாக, இந்த பிரச்சனை எல்லாம் வேஸ்ட் குரூப்பை பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா பார்த்திபன்? இந்த வேஸ்ட் குரூப் எவ்வளவு பெருசு, யாராலையும் அசைக்க முடியாததுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று பார்த்திபனிடம் கேட்டார். பின்பு பார்த்திபனிடம், ஒருவேளை இந்த வேஸ்ட் குரூப் கிரீஸ்ல ரொம்ப ரொம்ப பெரிய குரூப்பா எல்லாம் இருக்கலாம், ஆனா இங்க நடக்கக்கூடிய எல்லா பிசினஸ்க்குமே மெயின் பாயிண்ட் இந்த வேஸ்ட் குரூப் தான் என்று பார்த்திபனிடம் சொல்ல, அது எனக்கும் தெரியும் வம்சத். ஆனா இந்த வேஸ்ட் குரூப்போட இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்க வேண்டியதும் நம்மளோட பொறுப்பு தானே வம்சத். இந்த வில்லியம்ஸ் குடும்பம் சிட்டடல்ல இருக்கக்கூடிய பெரிய குடும்பங்கள்ல ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான குடும்பத்தோட இருக்கக்கூடிய கனெக்ஷனை நம்ம தானே பாதுகாக்கணும். அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே. அதுக்காகத்தான் நான் இப்ப சோலே சொசைட்டிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே, சோலே சொசைட்டியோட சேர்மன் ஜோசப் மட்டும் இப்போ பிரஸ் மீட் கொடுத்தார் அப்படின்னா அந்த சிவகுமார் குற்றவாளி இல்லைன்னு இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சிடும். இது வில்லியம்ஸ் குடும்பத்துக்கு நல்லதில்லை. இப்படி மட்டும் நடக்கவே கூடாது என்று பார்த்திபன் சீரியஸாக சொல்லிக் கொண்டிருந்தான். வம்சித்தும் தன்னை போல ஒரு பிசினஸ்மேன் என்பதால் பார்த்திபன் இப்பொழுது தான் நினைப்பதற்கும் வம்சித்தும் சரி என்று சொல்லுவான் என்று நினைத்து கொண்டுதான் இருந்தான். ஆனாலும் அவன் நினைத்ததற்கு மாறாக வம்சித்தோ, பார்த்திபா, இப்பவே இந்த விஷயத்தை இப்படியே விட்டு, இல்லாட்டி நீ ரொம்ப பெரிய பிரச்சனைய சந்திக்க நேரிடும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ என்று சொன்னான். இதை கேட்ட பார்த்திபனுக்கு கோபமாக வந்தது. அவன் வம்சித்திடம், ஏன் நாம எதுக்காக இந்த பிரச்சனையை அப்படியே விடணும் நீங்க நினைக்கிறீங்க வம்சித்? இந்த சிவசக்தி வேல் எவனோ ஒருத்தன் திடீர்னு வந்து நம்மளை மிரட்டினா நம்ம அவனை பார்த்து பயப்படணுமா? அவன் அவ்வளோ பெரிய ஆளா?
அவன் அவ்வளோ பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருந்தாலும் எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. இன்னைக்கு இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் தலையிட்டு தான் ஆகணும். இல்லாட்டி வேஸ்ட் குரூப் ஏதோ ஒரு சின்ன பிசினஸ் மேனை பார்த்து பயந்து அமைதியா இருந்துச்சு அப்படிங்கிற நியூஸ் மட்டும் வெளியில தெரிய வந்துச்சுன்னா நம்ம கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் என்ன ஆகும்? மக்கள் நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதை என்ன ஆகும்? இது நம்மளோட பொறுப்பு தானே வம்சத் என்று பார்த்திபன் வேஸ் கம்பெனிக்கு விசுவாசமாக இருப்பதை போல இப்பொழுது வம்சத்திடம் பேசிக் கொண்டிருந்தான். தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்கு முதலில் அவன் அந்த கம்பெனியில் வேலை பார்க்க வேண்டும் என்பதையே மறந்துவிட்டான் பார்த்திபன். சற்று முன்னர் தான் வம்சித் பார்த்திபனிடம் உன்னை வேலையை விட்டு தூக்கிவிட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் அதை எதையும் பார்த்திபன் தன் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவனுடைய பேச்சு என்னமோ அவன் இன்னும் வேஸ் குரூப்பிலேயே வேலை செய்து கொண்டிருப்பவனைப் போல இருந்தது. பார்த்திபன் பேசியதை கேட்ட வம்சத் அதிர்ச்சியானான். வம்சத்திற்கு பார்த்திபனை வேலையை விட்டு தூக்கிவிட்டார்கள், இந்த தகவலை பார்த்திபனிடம் சொல்ல வேண்டும் என்று மட்டும் தகவல் வந்திருந்தது. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதனால் பார்த்திபனை வேலையை விட்டு தூக்க வேண்டும் என்று எந்த ஒரு விஷயமும் வம்சத்திற்கு தெரியாது. அவன் தனக்கு கிடைத்த கட்டளையை மட்டுமே இப்பொழுது பின்பற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த நேரத்தில் சிவசக்திவேல் என்ற பெயரை கேட்டதும் வம்சத்துடைய உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. அவனால் எதையுமே நம்ப முடியவில்லை என்று நினைத்து பயந்தான் வம்சித். சிவசக்திவேலை பற்றி வம்சத்திற்கு ஓரளவுக்கு தெரிந்திருந்தது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை பற்றியும் வம்சத்துக்கு தெரிந்திருந்தது. சிவசக்திவேலின் பெயரை கேட்டதும் வம்சித் மெதுவான குரலில், பார்த்திபா போதும், நீ உடனே அங்கிருந்து கிளம்பு. இதுக்கு மேல ஒரு நொடி கூட அங்க நிக்காத என்று பார்த்திபனை அவசரப்படுத்தினான். இதை கேட்ட பார்த்திபனுக்கு ஏன் என்று புரியவில்லை. அவன் நேரடியாகவே வம்சத்திடம், ஏன் வம்சித், எதுக்காக நான் கிளம்பணும் என்று கேட்டான். நீ இப்போ ஓக்ஷாவில் இருக்கியா என்று மறுமுனையில் வம்சத் அவனிடம் அவசரமாக கேட்டான். பார்த்திபன் அதற்கு ஆமா என்று பதில் சொன்னான். அந்த சிவசக்திவேல் சிட்டாடலுக்கு போயிருந்தாரா? மிஸ்டர் வம்சத், உங்களுக்கு இந்த சிவசக்திவேலை தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டான். வம்சத்திற்கு முழுமையாக சிவசக்திவேலை பற்றி தெரியாமல் இருந்தாலும் அவருடைய பலம் எப்படிப்பட்டது என்பதும் அவர் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய தகுதி உடையவர் என்பதும் வம்சத்திற்கு ஓரளவுக்கு தெரிந்திருந்தது. அவரிடம் பிரச்சனைக்கு போவது சிங்கத்தின் குகைக்குள்ளேயே சென்று சிங்கத்தின் பல்லை தொடுவதற்கு சமம் என்று நினைத்தான் வம்சித். இன்னும் சொல்ல போனால் சக்திவேலை பற்றி சில விஷயங்களை அவர் முன்பே கேள்விப்பட்டிருந்தார். பார்த்திபனிடம் கிசுகிசுத்தான் வம்சித். பார்த்திபா, நீ எதுவுமே பேசாம நான் சொல்றதை மட்டும் கவனமா கேளு பிளீஸ். அங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு கிளம்பி வா. இன்னைக்கு நைட்டோட வில்லியம்ஸ் குடும்பம் ஒட்டு மொத்தமா அழிய போகுது. இந்த பிரச்சனைல மட்டும் நம்ம தேவையில்லாம இடையில புகுந்தோம்னா சிவசக்திவேல் நம்மள ஒட்டு மொத்தமா அழிச்சிடுவார். ஏன்னா அவர் வேற எதை பத்தி யோசிக்க மாட்டார் என்று பயந்த குரலில் சொன்னான் வம்சித். வம்சத்தின் பயம் கலந்த எச்சரிக்கையை கேட்ட பார்த்திபனின் உடல் இப்பொழுது லேசாக நடுங்க தொடங்கியது. நீங்க என்ன சொல்றீங்க வம்சித்? வில்லியம் குடும்பம் அழிய போகுது. ஆனா இந்த வில்லியம்ஸ் குடும்பம் இந்த சிட்டாடல்லே உள்ள 4 பெரிய குடும்பங்கள்ல ஒண்ணுதானே. அதை எப்படி சக்திவேலால் அழிக்க முடியும் என்று பார்த்திபன் லேசான குரலில் வம்சத்திடம் விசாரித்துக் கொண்டிருந்தான். பார்த்திபா, இந்த சக்திவேல் வில்லியம்ஸ் குடும்பத்தோட வீனஸ் வில்லாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் தீ வச்சு எரிச்சிருக்காரு. அது வில்லியம்ஸ் குடும்பத்தோட ஒரு பகுதி மட்டும்தான். இன்னைக்கு நைட்டோட அவர் ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பத்தையும் தீர்த்து கட்ட நினைக்கிறார். தேவையில்லாம நீ அந்த பிரச்சனைக்குள்ளாகி உன்னோட குடும்பத்தையும் தீக்கு இரையாக்கிடாத. அந்த சக்திவேல் நினைச்சா எதை வேணாலும் பண்ண முடியும். நீ இன்னும் என்ன நம்பலையா பார்த்திபா என்று குரல் கேட்டது. பார்த்திபன் இப்பொழுது அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்ததால் அவனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. அதனால் அதை புரிந்து கொண்ட வம்சத்தும், பார்த்திபா, வில்லியம்ஸ் குடும்பத்துல இருந்து உன்கிட்ட யார் ஹெல்ப் கேட்டு இருந்தாலும் அதை பத்தி இப்ப கவலைப்படாத. நீ மட்டும் இப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சக்திவேலுக்கு தெரிஞ்சா போதும், உன்னோட பாண்டே குடும்பமும் ஒட்டு மொத்தம் அழிஞ்சு போயிடும். நீயும் சிக்கல்ல மாட்டிக்குவேன். அதனால வேகமா சக்திவேல்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டு அங்க இருந்து திரும்பி பார்க்காம ஓடிப்போ என்று பார்த்திபனுக்கு கடைசி எச்சரிக்கை கொடுத்தார் வம்சித். இதையெல்லாம் கேட்ட பார்த்திபன் அதிர்ச்சி அடைந்து, இவ்வளவு சீக்கிரமா சிட்டாடல்ல பெரிய குடும்பம் வில்லியம்ஸ் குடும்பத்தை இந்த சக்திவேலால் அழிக்க முடியுமா? எதையுமே நம்ப முடியல என்று கேட்டான் பார்த்திபன். லூசாடா நீ, இன்னும் சொல்றத நம்பலையா? நான் வேணும்னா பெட் கட்டட்டுமா? எத்தனை லட்சம் பெட் கட்டலாம்? 5 லட்சம் பெட் கட்டட்டுமா? இன்னைக்கு நைட்டோட வில்லியம்ஸ் குடும்பமே காணாம போயிடும் என்று வம்சித் மீண்டும் அடித்து கூறினார். இந்த முறை பார்த்திபன் முழுவதுமாக நம்பிவிட்டார். வம்சித் அவனிடம் பொய் சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை.
நடப்பதை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான் பார்த்திபன். தன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சிவசக்தி வேலை பார்த்தான். அவனுக்கு இவ்வளவு நேரமும் இடம் தெரியாமல் வாளை ஆட்டிவிட்டோமே என்ற பயம்தான் இப்பொழுது இருந்தது. அவன் பயத்தில் சக்திவேலுக்கு முன்பாக தலை குனிந்து வணங்கினான். மிஸ்டர் சக்திவேல் சார், என்னை இப்ப போன்ல பேச அனுமதிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்களை ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அதுக்காக நீங்க என்னோட நாக்கையே வெட்டி போட்டா கூட எனக்கு கவலை இல்லை. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்க காலில் விழுந்து வேணாலும் கேட்கிறேன், தயவு செஞ்சு என்னோட குடும்பத்தை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க சார் என்று கலங்கியபடி கேட்டான் பார்த்திபன். ஆனால் சக்திவேல் அவனை கண்டுகொள்ளவில்லை. கிளம்பு கிளம்பு என்பது போல தன்னுடைய கையால் லேசாக தூசி தட்டுவது போல சைகை காட்டினார் சக்திவேல். அவருடைய சைகையிலிருந்தே பார்த்திபன் அவர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்த்திபனுக்கு மிக நன்றாகவே தெரிந்தது. சக்திவேலின் கண்களுக்கு இப்பொழுது பார்த்திபன் ஒரு தூசியைப் போலத்தான் தெரிந்தான். அதனால் அவனை எதுவும் பண்ண வேண்டாம் என்று அவர் நினைத்தார். அதனால் அதற்கு மேல் பார்த்திபனை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. சக்திவேல் பின்னால் திரும்பி பார்த்து அவர் அருகில் இருந்தவர்களிடம், பிரஸ் மீட் நடத்த சொல்லியிருந்தேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா என்று கேட்டார். அதற்கு அந்த நபரோ, எல்லாம் ரெடி சார், உங்களுக்காக மட்டும்தான் இப்ப வெயிட்டிங், நீங்க வந்ததும் ஸ்டார்ட் பண்ணலாம் என்று அந்த நபர் சொன்னார். இந்த நேரத்தில் சிட்டாடெல்லில் உள்ள வில்லியம்ஸ் குடும்பத்தின் பெரிய வீட்டில் காரசாரமாக வாக்குவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஹரிஹரனுக்கும் அவருடைய அண்ணன் ஸ்ரீதருக்கும் இடையேயான வாக்குவாதம் தான் அது. ஹரிஹரன், நம்ம குடும்பத்தோட வீனஸ் வில்லா ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமா தீக்கிரையானது அப்படின்னு நீ இப்ப வந்து என்கிட்ட சொல்றியா? நீ அதை பார்த்து ஏன் எதுவும் செய்யாமலே இருந்த என்று ஸ்ரீதர் மிக கடுமையாக கேட்டார். ஆமா, சக்திவேலோட டார்கெட் இந்த தடவை வீனஸ் வில்லாவில் இருக்கிற வில்லியம்ஸ் குடும்பம் தான். அவன் இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று ஹரிஹரன் அடக்கமாக தன்னுடைய அண்ணனுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த தடவை வீனஸ் வில்லாவா? அப்படின்னா அடுத்த தடவை அவன் நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்ணுவான்னு நினைக்கிறியா என்று ஸ்ரீதர் ஹரிஹரனிடம் கேட்க, அதற்கு ஹரிஹரன், ஆமா, அடுத்த தடவை ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பமே அவனோட டார்கெட்ல தான் இருக்கும் என்று தன்னுடைய தலையை தாழ்த்தியபடி ஹரிஹரன் சொன்னார். ஸ்ரீதர் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துவிட்டு ஸ்ரீதர் ஹரிஹரனுக்கு முன்னால் ஆவேசமாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஹரிஹரன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அவருடைய கண்கள் இப்பொழுது மூடியிருந்தது. ஸ்ரீதர் திரும்பவும் ஹரிஹரனை பார்த்து, சக்திவேலை சமாளிக்கணும்னா சிங்கராஜ் குடும்பத்தோட சேர்ந்து ஒர்க் பண்ண நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நீ எந்த ஒரு வேலையுமே உருப்படியா பண்ணல. இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற? உன்னோட ஒரு பையனும் செத்து போயிட்டான், இன்னொருத்தன் அவன் பொண்டாட்டி பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இதுக்கு மேல இந்த பிரச்சனையை தீக்க வயசான நம்மளோட அப்பா தான் வெளியில வரணுமா என்று ஸ்ரீதர் கோபமாக ஹரிஹரனை பார்த்து கேட்டார். இதற்கு மேல் கோபத்தை பொறுக்க முடியாத ஹரிஹரனும், நானா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம்? நான் என்ன செஞ்சேன்னு கேக்குறியே, முதல்ல நீ என்ன செஞ்ச? ஈஸ்வரி என்ன பண்ணாலும் அவ என்னோட பொண்ணு, அதனால அவளை நான் எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நீ என்ன பண்ண என்று கோபமாக கேட்டார் ஹரிஹரன். ஹரிஹரனின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீதர் கோபமாக, நான் என்ன பண்ண கேக்குற? முட்டாள், நீயும் வீனஸ் வில்லால் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சுயபுக்தி கிடையாது. உங்களுக்கு அறிவுன்னு எதுவுமே கிடையாது. நான் என்ன செஞ்சேன்னு கேட்ட? நான் ஏற்கனவே வேஸ்ட்லாண்ட் இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். சிவசக்தி வேல் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு அந்த பிரஸ் மீட் நடக்காது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த சிட்டாடலுக்கு வரும்போது வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்களோட பேச்சை கேட்டுதான் ஆகணும். அவன் நம்ம கிட்ட இனிமே வாலாட்டவே முடியாது, வாலை ஒட்ட நறுக்கிடுவேன் என்று கோபமாக ஸ்ரீதர் சொல்லிக் கொண்டிருந்தார். வில்லியம்ஸ் குடும்பத்தில் ஸ்ரீதர், ஹரிஹரன், பவானி மற்றும் பத்ரி ஆகிய 4 சகோதரர்கள். இவர்கள் 4 பேரும் வெவ்வேறு நகரங்களில் வில்லியம்ஸ் குடும்பத்தின் பொறுப்பில் இருந்தார்கள். சொல்லப்போனால் இந்த வில்லியம்ஸ் குடும்பத்தின் தலைவிதியின் நிர்ணயிப்பவர்களே இவர்கள் 4 பேர்தான். அதனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டிய ஒட்டுமொத்த பொறுப்பும் இந்த குடும்பத்தின் மூத்தவரான ஸ்ரீதரின் கையில்தான் இருந்தது. ஆனால் ஸ்ரீதர் பேசி முடித்தவுடன் தொலைக்காட்சியில் ஒரு லைவ் ஷோ தொடங்கியது. டிவியில் 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் சோலே சொசைட்டியின் தலைவர் ஜோசப், இன்னொருவர் சிவகுமார். இருவரும் எதிரெதிரே நின்று கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஸ்ரீதருக்கு அவருடைய முகத்திலேயே யாரோ பலமாக ஓங்கி அறைந்தது போல இருந்தது. கடைசி நொடி வரைக்கும் வேஸ் குரூப்பை சேர்ந்தவர்கள் தனக்கு உதவுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீதர். ஆனால் இப்போது டிவியில் ஒளிபரப்பாகும் லைவை பார்த்து அவரால் எதையுமே நம்ப முடியவில்லை. தன்னுடைய தலையிலேயே இடி விழுந்ததைப் போல உணர்ந்தார் ஸ்ரீதர். இது எப்படி நடந்தது? எப்படி நடந்தது இது? என்னால எதையுமே நம்ப முடியலையே என்று ஸ்ரீதர் இப்பொழுது பதட்டத்தில் கத்திக் கொண்டிருந்தார்.
இந்த பிரஸ் கான்பரன்ஸை நடக்க விடாமல் தடுப்பதற்காக ஸ்ரீதர் பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார். அதில் ஒரு முக்கியமான ஒன்றுதான் பாண்டே குடும்பத்தின் பார்த்திபனிடம் ஸ்ரீதர் கேட்ட உதவி. பார்த்திபன் வேஸ் குரூப்பில் உயர் பதவியில் தான் இருந்தான். அவன் நினைத்தால் ஒரே ஒரு வார்த்தையில் சோலை சொசைட்டியை கட்டுப்படுத்திவிட முடியும். வேஸ் குரூப்பில் இருக்கும் வேஸ்லாண்டை சேர்ந்தவர்கள் பீனிக்ஸ் குடும்பத்தில் மிக முக்கியமானவர்கள். அதனால் சரவணனுக்கு எதிரான அந்த வேஸ் குரூப்பை பயன்படுத்தலாம் என்று ஸ்ரீதர் நினைத்திருந்தார். சரவணன் உயர்தர அல்டி கார்டை அனுமதியில்லாமல் பயன்படுத்தியதால் அவன் கண்டிப்பாக வேஸ் குரூப்பால் தண்டிக்கப்படுவான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீதர். ஆனால் அப்படி எதுவும் நடக்காததை பார்த்து ஸ்ரீதருக்கு இப்பொழுது தலையை சுற்றுவது போல இருந்தது. என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியாத ஸ்ரீதர் உடனே தனது போனை எடுத்து பார்த்திபனுக்கு போன் செய்தார். பார்த்திபன் மறுமுனையில் போனை எடுத்ததும், ஹலோ பார்த்திபனா, என்னாச்சு? நீ இன்னும் சோலை சொசைட்டிக்கு போலியா? நான் உன்னை போய் அந்த பிரஸ் கான்பரன்ஸ் தடுக்க சொன்னேன் என்று நேரடியாக கேள்வி எழுப்பினார் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஒரு நிமிடம் பார்த்திபன் வேஸ்லாண்டை சேர்ந்தவர் என்பதையே மறந்து விட்டார். வேஸ்ட்லாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் திமிர் பிடிச்சவங்க தான். நீங்க உங்களை எப்பவுமே ரொம்ப உயர்ந்தவங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சொன்ன ஒரு காரியத்தை கூட உன்னால சரியா செய்ய முடியல என்று பார்த்திபனை நேரடியாகவே திட்டினார் ஸ்ரீதர். இவ்வளவு நாளும் பூனை பதுங்குவது போல தன்னிடம் பதுங்கிக் கொண்டிருந்த ஸ்ரீதர் இப்பொழுது இவ்வளவு தைரியமாக வேஸ்லாண்டையே திட்டுகிறார் என்பதை கேட்டதும் அவனால் எதையுமே நம்ப முடியவில்லை. அவனுக்கு மேலும் மேலும் கோபம் அதிகரித்தது. பார்த்திபன் கோபமாக ஸ்ரீதரிடம், நான் அங்க போகலன்னு கேட்டீங்க, நான் அங்க போயிருக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போனேன் ஸ்ரீதர். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட பாத்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உங்களையும் நம்பி நான் அங்க போய் என்னோட குடும்பத்தையே இழக்க பார்த்தேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற ஒருத்தருக்கே நீங்க இவ்வளவு பெரிய கைமாறு செய்றீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு என்று பார்த்திபன் கோபத்தில் இப்பொழுது ஸ்ரீதரை திட்டிக் கொண்டிருந்தான். பார்த்திபனின் இந்த கோபத்தை கேட்ட ஸ்ரீதர் அடக்கி வாசித்தபடி, எல்லாம் இருக்கட்டும் பார்த்திபன், நீங்க அங்க போனீங்களா? ஆனா இது எப்படி நடக்குது? எப்படி இந்த சிவகுமார் டிவியில லைவ் பிரஸ் கான்பரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காரு? நான் அதை என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன். அது சிவகுமார் தானே என்று பொம்மையை இழந்த குழந்தையை போல கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் ஸ்ரீதர். இதை கேட்ட பார்த்திபன் சிரித்துக் கொண்டே, ஸ்ரீதர், இதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது. எல்லா தப்பும் உங்களோடதும் உங்க குடும்பத்தோட தான். உங்களோட வில்லியம்ஸ் குடும்பம் நேரடியா போய் பாதாளத்துல விழுந்திருக்கு. என்னால இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது. இன்னைக்கு நைட்டோட உங்களோட வில்லியம்ஸ் குடும்பத்துக்கு ஒட்டு மொத்தமா முடிவு வந்துரும் நினைக்கிறேன். ஓகே மிஸ்டர் ஸ்ரீதர் என்று சொன்னான். பின்பு ஏதோ ஒன்றை நினைத்துவிட்டு, அப்புறமா மிஸ்டர் ஸ்ரீதர், உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நேரா போய் உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல சவப்பெட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியா அதுல போய் இப்பவே படுத்துருங்க என்று அவரை நக்கல் அடிக்கும் விதமாக சொன்னான் பார்த்திபன். இதை கேட்டு ஸ்ரீதரின் முகம் சட்டென்று வெளிரியது. என்ன சொன்ன? நீ என்னை இப்ப கிண்டல் பண்றியா பார்த்திபா? என்னோட வில்லியம்ஸ் குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சு போயிடும் நீங்க நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது என்று கோபத்தில் பேசினார் ஸ்ரீதர். அதற்கு பார்த்திபன், நான் உங்ககிட்ட கேலி செய்யறதுக்கு எந்த அவசியமும் இல்ல ஸ்ரீதர். நடக்க போறதான் நான் சொல்றேன். இதை கேட்டு கோபமானார் ஸ்ரீதர். இருந்தாலும் பார்த்திபன் சொல்வதிலும் சிறிதளவு உண்மை இருப்பதை உணர்ந்தார் ஸ்ரீதர். அதனால் அதற்கு மேல் அவரிடம் எதுவும் பேச விரும்பவில்லை. வேஸ் குரூப்பில் இருந்து உதவி கிடைத்தால் பீனிக்ஸ் குடும்பம் தனக்கு உதவி செய்யும். அதனால் எப்படியாவது இந்த சக்திவேலிடமிருந்து தப்பித்து விடலாம் என்றும், அதற்கு மேல் பீனிக்ஸ் குடும்பம் தன் பக்கத்தில் இருந்தால் இதற்கு மேல் வில்லியம்ஸ் குடும்பத்தை தொடும் தைரியம் யாருக்கும் இருக்காது என்றும் நினைத்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீதர். ஆனால் அவருடைய திட்டம் ஒட்டுமொத்தமாக தவிடு பொடியானது. சிவசக்திவேல் இவ்வளவு பயங்கரமானவன் என்பது வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் மிக தெளிவாக தெரியும். பல ஆண்டுகளாக சக்திவேலை தெரிந்தவர்தான் ஸ்ரீதர். ஆனால் தன்னுடைய நிலைமையை நினைத்து அவர் வருத்தப்பட்டார். பார்த்திபனோ மறுமுனையில், சாரி மிஸ்டர் ஸ்ரீதர், இதுக்கு மேல என்னால உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது. உங்களோட குடும்பம் உங்களுக்கு முக்கியம்னா அதே மாதிரிதான் என்னோட குடும்பமும் எனக்கு முக்கியம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து என்னோட குடும்பத்தை நான் இழக்க விரும்பல என்று சொன்னபடி நேராக போனை வைத்தான் பார்த்திபன். அவன் தன்னை இதில் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அழைப்பு அப்படியே துண்டிக்கப்பட்டது. ஸ்ரீதருக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. வேஸ்லாண்டை சேர்ந்தவர்கள் தனக்கு உதவ மறுத்ததை அவரால் நம்பவே முடியவில்லை. என்னோட வில்லியம்ஸ் குடும்பத்தை அந்த சக்திவேல் அழிச்சிடுவான், அழிக்க போறான். இது நடக்க கூடாது. இது எப்படியாவது நான் தடுக்கணும் என்று ஸ்ரீதர் அடுத்து என்ன திட்டத்தை போடலாம் என நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் சோலை சொசைட்டியில் ஏற்பாடு செய்திருந்த பிரஸ் மீட்டிங்கின் ஏற்பாடுகள் எல்லாம் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. மேடையில் இருந்த சேர்மன் ஜோசப்பின் முகம் சொல்ல முடியாத அளவிற்கு இப்பொழுது துக்கமாக இருந்தது. மதிய நேரம் எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி திடீரென்று இப்படி
சோலை சொசைட்டியில் இருந்து பிரஸ் மீட்டிங்கிற்கான பத்திரிகையாளர்களை வரவழைத்ததும் அனைவருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. என்ன விஷயம்? என்னாச்சு? திடீர்னு சொல்லாம கொள்ளாம பிரஸ் மீட் நடத்த ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. எப்பவுமே இந்த சோலை சொசைட்டி முன்னாடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு தானே பிரஸ் மீட் நடத்துவாங்க. ஆனா திருதுப்புன்னு இப்படி ஒரு பிரஸ் மீட் அவங்க நடத்துறதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு நமக்கு இனி நியூஸுக்கு பஞ்சம் இருக்காது. இதை வச்சே ஓட்டிடலாம். கண்டிப்பா சோலை சொசைட்டி இவ்வளவு அவசரம் காட்டுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். மற்றும் சிலரோ, பேசாம சாப்பிட்டுட்டு இருந்தேன், இங்க வந்து இவ்வளவு நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க, சாப்பாட்டையாச்சும் ஒழுங்கா சாப்பிட்டு வந்திருக்கலாம் என்று ஒருத்தன் சொல்ல, பக்கத்தில் இருந்த ஒருவனும் ஆமா ஆமா என்று சொல்வது போல தலையை ஆட்டினான். இப்பொழுது சேர்மனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சிவகுமாரின் மீது அந்த பத்திரிகையாளர்களின் பார்வை விழுந்தது. அவர் எப்படி இங்க வந்தாரு என்று பார்வையாளர்கள் முற்றிலுமாக அதிர்ச்சி அடைந்தார்கள். சிறிது நேரத்தில் அந்த பத்திரிகையாளர்களில் ஒருவர் சிரித்தபடியே, வேற என்னவா இருக்கும்? நான் நினைக்கிறது சரியா இருந்தா சோலை சொசைட்டி உருவாக்குறவங்களுக்கு காரணம் என்னமோ இந்த சிவகுமார் தான். ஆனா கடைசியில பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு வெளிநாட்டு கூடி போயிட்டாரு. இப்ப அந்த பணம் எல்லாம் தீர்ந்து போயிருக்கணும். அதுக்காக திரும்பவும் இதே சொசைட்டி கிட்ட பணம் கேட்க வந்திருப்பாரு. இவங்க அவரை பிடிச்சி நம்ம கிட்ட காட்டுறதுக்காக ஒரு பிரஸ் மீட்டிங்க வச்சிருக்காங்க என்று சொன்னபடி சிரித்தார். அதை கேட்ட பக்கத்தில் இருந்த ரிப்போர்ட்டர்ஸும், ஆமா அப்படிதான் இருக்கும். எல்லாம் திடீர்னு இவர் எங்க இருந்து வந்தாரு என்று சிரித்துக் கொண்டே சொன்னார்கள். அனைவரும் சிவகுமாரை குறை சொல்லும் விதமாக, ஆமா அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே அந்த சோலை சொசைட்டி சிறாடலுக்கு வந்ததுல நம்ம சிட்டிக்கு 10 பில்லியனுக்கும் அதிகமா லாபம் கிடைச்சிருக்கு. இந்த சிவகுமார் மட்டும் அவ்வளவு பணத்தை இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போகாம இருந்திருந்தா ஒருவேளை இந்த வருவாயை வந்து இன்னும் டபுள் மடங்கா இருந்திருக்கலாம். எல்லாமே இந்த சிவகுமார்ல நாசமா போச்சு. இவன் உண்மையிலேயே ஒரு சுயநலவாதி, தேச துரோகி என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் வாசலில் சரவணனின் காரில் இருந்து இறங்கினாள் நிவேதிதா. நிவேதிதா தன்னுடைய தாத்தாவின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க குறைந்தது சில வருடங்களாவது ஆகும் என்று நினைத்திருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அது மிக மிக பெரிய விஷயமாக இருந்தது. நிவேதிதாவால் மட்டுமே இந்த விஷயத்தை தனியாக சரி செய்திருக்க முடியாது. காரில் இருந்து இறங்கியதும் இந்த சரவணன் என்னை ஏமாற்றத்தான் போகிறான் என்று நினைத்தாள் நிவேதிதா. பின்பு சரவணனை பார்த்து, நீ நிஜமாதான் சொல்றியா சரவணா? இன்னைக்கு உண்மையாவே பிரஸ் மீட்டிங் நடக்க போதா என்று ஆச்சரியமாக கேட்டாள். சரவணன் தலையசைத்து என்றான், ஆமா அது இப்ப நடக்க போகுது. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரவணன் சொன்ன எதையுமே இன்னும் நிவேதிதாவால் நம்ப முடியவில்லை. அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய மெல்லி உதடுகளை லேசாக கடித்துக் கொண்டு சரவணனின் பேச்சை நம்பி அவள் சரவணனை பின்தொடர்ந்து அந்த மீட்டிங் நடக்கும் அறைக்கு சென்றாள். நிவேதிதா பார்ப்பதற்கு மிக மிக நன்றாக இருந்தாள். அவள் எப்பொழுதும் தன்னை நன்றாக காட்டிக் கொள்வதற்கு தயங்கியதில்லை. அதனால் அவள் எப்பொழுதும் நல்ல உடை, ஆபரணங்கள் எனத்தான் தன்னை எப்பொழுதுமே அழகாக காட்டிக்கொள்வாள் நிவேதிதா. அதனால் அந்த அரங்கத்திற்கு நுழைந்தவுடனே அனைவரின் கவனமும் நிவேதிதாவின் மீதுதான் விழுந்தது. அது அது நிவேதிதா தானே? நிவேதிதாவே தான். தன்னோட தாத்தாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கிறதுக்காக வந்திருக்காளா? நல்ல மேக்கப்போட பக்காவா தான் வந்திருக்காள். இப்படி ஒரு பிரச்சனையும் இவ்வளவு தைரியமா இருக்க அவளால மட்டும்தான் முடியும். அவ என்னமோ அவளோட தாத்தாவோட சொந்த உழைப்புலதான் இவ்வளவு பெரிய மனுஷியானது மாதிரி கெத்தா நடக்கிறார். அவளோட தாத்தா கொள்ளையடிச்ச சொத்தை தான் அவ இப்படி ஒரு பணக்காரி மாதிரி நல்லா வாழ்றான். இன்னைக்கு அவளோட தாத்தாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தெருவில் நிக்கிற பெண்கள் மாதிரி தான் அவளோட நிலைமையும் இருக்க போகுது என்று ஒரு நபர் பேசிக் கொண்டிருந்தான். திடீரென அவனுடைய முகத்தில் அரைந்ததை போல இருந்தது. சட்டென்று யார் என்ற கோபத்தில் அந்த நபர் நிமிர்ந்து பார்த்தான். சரவணன் தான் இப்பொழுது அவனுடைய கன்னத்தில் அறிந்திருந்தான். அவன் கோபமாக சரவணனை நோக்கி, யார் ராணி, எதுக்கு என்ன அடிச்ச என்று கோபமாக கேட்டான். சரவணன் தன்னுடைய கையை ஒரு தடவை கூட முறுக்கியபடி, நான் யாருன்றது இப்ப முக்கியம் இல்ல, முதல்ல நீ யாருன்னு சொல்லு என்று கோபமாக அவனை பார்த்து கேட்டான் சரவணன். உடனே சரவணனுக்கு பக்கத்தில் ஒருவர் வேகமாக வந்து ஒரு செய்தியை சொன்னார். உடனே சரவணன் அடிவாங்கிய அந்த நபரை பார்த்து, நீ மில்லினியம் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தோட நிருபரா? இதுக்கு மேல நீ இந்த இடத்துல நிக்க கூடாது. உன்னோட கம்பெனி இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டிங்ல கலந்துக்க கூடாது.
என்று சரவணன் கூறினான். அதை கேட்ட அந்த நபரின் கண்கள் விரிந்தன. ஆனால் அந்த நபர் சரவணன் ஏதோ கோபத்தில் உளறுகிறான் என்று நினைத்தான். நிவேதிதாவோ, சரவணா, என்ன பண்ற? சும்மாரு, எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என்று பாவமாக சரவணனை அமைதியாக இருக்க சொன்னாள். ஆனால் சரவணனோ அவளுடைய பேச்சை கேட்காமல், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு நிவேதிதா. இந்த ஆள் உன்னை பத்தி தப்பா பேசுறத என்னால பொறுத்துக்கவே முடியாது. இவ என்னையோட ரிப்போர்ட்டர் வேலையை விட்டு போயே ஆகணும் என்று கோபமாக சொன்னான் சரவணன். அந்த நபர் அவளை பற்றி பேசிய பேச்சுக்கள் எல்லாம் நிவேதிதாவின் காதுகளிலும் விழுந்தது. அதனால் அவளுடைய கண்கள் இப்பொழுது லேசாக கலங்கி போயிருந்தது. அதை பார்த்த சரவணன் நிவேதிதாவை பார்த்து, நீ யார் அப்படிங்கறத இவங்க சொல்ல வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. நீ யாருன்னு உனக்கு தெரியும், அதுவே போதும் என்று அவளுடைய கலங்கிய கண்களை பார்த்து சொன்னான் சரவணன். பின்பு அவன் மேடையில் நிற்கும் சிவகுமாரை ஒரு தடவை பார்த்தபடி நிவேதிதாவிடம், நிவேதிதா, உன்னோட தாத்தாவை பத்தின உண்மைகள் எல்லாமே இன்னைக்கு இந்த உலகத்துக்கே தெரிய போகுது. அதுக்கப்புறமா நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை என்று நிவேதிதாவை பார்த்து அவளை தேற்றும்படி ஆறுதலாக சொன்னான் சரவணன். சரவணனின் இந்த வார்த்தைகளை கேட்ட நிவேதிதாவிற்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அவளது கண்களில் இருந்த கண்ணீர் அப்படியே உள்வாங்கப்பட்டது போல இருந்தது. மேலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் தைரியம் நிவேதிதாவிடம் இருந்தது. அதனால் தன்னுடைய வருத்தத்தை எதுவுமே அவள் வெளிக்காட்டவும் இல்லை. சரவணன் இப்படி தனக்கு ஆதரவாக பேசுகிறானே என்று நினைத்து ஒரு நிமிடம் மனதிற்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தாள். தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்ற வானத்தில் இருந்து இறங்கி வந்த தேவதைகளைப் போலத்தான் நிவேதிதா இப்பொழுது சரவணனையும் அவனுடைய அப்பா சிவசக்தி வேலையும் பார்த்தாள். நாளுக்கு நாள் நிவேதிதாவிற்கு சரவணன் அவள் மீது காட்டும் அன்பு, அக்கறை, இதையெல்லாம் பார்த்து அவன் மீது ஒரு ஈர்ப்பு அவளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஈர்ப்பு வந்து என்ன பயன்? சரவணனுக்கு தான் தாரிகாவை பிடித்திருக்கிறதே. சரவணன் தாரிகாவை தான் உயிருக்குயிராக காதலித்துக் கொண்டிருக்கிறான். என்னதான் இருந்தாலும் அவன் இன்னொருத்திக்கு சொந்தமானவன் என்று நிவேதிதா தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டாள். அந்த நேரத்தில் மேடையில் சோலை சொசைட்டியின் சேர்மன் ஜோசப் ஏற்கனவே தயாராக இருந்தார். அவர் எப்படி பேசுவது என தெரியாமல் தயங்கியபடி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு மைக்கிற்கு அருகில் தன் வாயை கொண்டு சென்றார். பேசுவதற்கு முன்பாக தனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சிவகுமாரை பார்த்து தலை குனிந்து அவருக்கு ஒரு முறை வணக்கம் சொன்னார். சேர்மனுக்கு இப்பொழுது உண்மையை சொல்வதில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை என்பது சிவகுமாருக்கும் மிக நன்றாகவே தெரியும். ஆனால் மேடைக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கும் சக்திவேலும் அவருடைய ஆட்களும் சேர்மனை இப்பொழுது தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு உண்மையை சொல்லுவதை தவிர இந்த சேர்மனுக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. ஒரு ஆப்ஷன் இருந்தது, அது மரணம். கண்டிப்பாக சேர்மன் இரண்டாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டார். எப்படி பேசுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த சேர்மன் ஜோசப் தன்னை ஒரு நிமிடம் தேற்றிக்கொண்டு பக்கத்தில் இருந்த பாட்டிலில் இருந்து ஒரு வாய் தண்ணீரை குடித்துவிட்டு என்று கனைத்தபடி, இன்னைக்கு இந்த நேரத்துல உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் திரு சிவகுமார் ஐயாவோட பேருக்கு ஏற்பட்டிருக்கிற கலங்கத்தை நீக்க நினைக்கிறேன் என்று சோலை சொசைட்டியின் சேர்மன் ஜோசப் எல்லோர் முன்னிலையிலும் சொன்னார். இதை கேட்டு பேட்டி எடுக்க வந்திருந்த அனைவரும் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அது அனைத்துமே இப்பொழுது நேரடியாக லைவில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் வில்லியம்ஸ் குடும்பத்தின் ஒவ்வொரு வீடுகளிலும் டிவியில் இதுதான் ஒளிபரப்பாக்கி கொண்டிருந்தது. வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருமே இதை பார்த்து அதிர்ந்து போய் நின்றார்கள். அவர்களால் எதையுமே நம்ப முடியவில்லை. ஸ்ரீதருக்கோ அவருடைய தலையிலேயே இடி வந்து விழுவது போல இருந்தது. நிறுத்துங்க, நிறுத்துங்க, இந்த பிரஸ் மீட்டிங் இப்ப நிறுத்தப்படணும். அதை இப்போதே நிறுத்துங்க. இந்த சிவகுமாரை பத்திய உண்மையை மட்டும் வெளியில தெரிய வந்துச்சு அப்படின்னா வில்லியம்ஸ் குடும்பத்தோட ஒட்டுமொத்த மரியாதையுமே ஒரே நொடியில இல்லாம போயிடும் என்று ஸ்ரீதர் தலையில் நடிக்காத குறையாக புலம்பிக் கொண்டிருந்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் நேரடி ஒளிபரப்பை திகைப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலி சிவகுமாருக்கு என்ன செய்தார்கள் என்பது வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றுதான். அது மட்டுமல்லாமல் இந்த நேரடி ஒளிபரப்பை அனைவரும் பார்த்துவிட்டால் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் அத்தனை விளையாட்டும் சதியும் அனைவருக்கும் தெரியும்படி வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த நேரடி ஒளிபரப்பை அனைவரும் பார்த்தபின் சிவகுமார் தான் இழந்த மரியாதையையும் அதிகாரத்தையும் மீண்டும் பெறுவார். சிவகுமார் அவர்கள் தன்னுடைய கடந்த கால பகையை விட்டுவிட்டு வில்லியம்ஸ் ஃபேமிலியை மன்னித்தாலும் வில்லியம்ஸ் ஃபேமிலி அதை ஏற்றுக்கொள்ளுமா என்பது சந்தேகம்தான்.
ஆனால் இந்த நேரடி ஒளிபரப்பை நிறுத்த முடியாது என்பது வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் இருப்பவர்கள் பல விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார்கள். சோலை சொசைட்டியில் உண்மையில் சக்திவேலுக்கு உதவியாகவும் ஆதரவாகவும் இருந்தது. இந்த விஷயத்தை வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சொசைட்டியின் மாநாட்டில் இருந்து ஒருவர் மட்டும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வீட்டு வாசலில் வந்து நின்றார். அவர் வேறு யாரும் இல்லை, சக்திவேல் தான். சக்திவேல் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வீட்டிற்கு அவர்களை சந்திக்க நேரில் வந்திருந்தார். அவரின் தோற்றத்தை பார்த்து அனைவரும் பித்து பிடித்தவர்கள் போல நின்று கொண்டிருந்தார்கள். அவர் அங்கு திடீரென்று வந்திருப்பதை பார்த்து அனைவரும் குழப்பத்திலும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் நின்று கொண்டிருந்தார்கள். மிஸ்டர் சக்திவேல், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று வில்லியம்ஸ் ஃபேமிலியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் வாசலில் நின்றபடி சக்திவேலை பார்த்து கேட்க, அவரது உடலும் சக்திவேலை பார்த்ததும் நடுங்க தொடங்கியது. சக்திவேல் அந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியின் குடும்ப உறுப்பினரை பார்த்து, பதட்டப்படாத, நான் உன்னை தேடி வரல, இந்த பக்கம் போனேன், அப்படியே உங்க வீட்டுல ஒரு டீ குடிச்சிட்டு போறான்னு வந்தேன் என்று நக்கலாக சொன்னார். ஆனால் அதற்குள் இவர்களுக்கு நடுவில் வந்த அந்த இடத்தின் வாட்ச்மேன், நீங்க யாரு? உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ள போக பர்மிஷன் கிடையாது என்று சொன்னார். அந்த வாட்ச்மேன் சொன்னதை கேட்டு சக்திவேல் சிரித்துக் கொண்டே, நான் இங்க உண்மையா டீ குடிக்க தான் வந்தேன், இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ நீங்க நான் டீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா என்று மறுபடியும் நக்கலாக கேட்டார். ஆமா, பர்மிஷன் இல்லாம நான் யாரையும் உள்ள அனுப்ப மாட்டேன் என்று வாட்ச்மேன் மறுபடியும் கூறினார். அவர் சொன்னதை கேட்டு சக்திவேல், சரி, நான் உள்ள போகல, உள்ள இருக்கிற யாரையாவது வெளியில வர சொல்லுங்க என்று சாதாரணமாக சொன்னார். சக்திவேலின் வார்த்தைகளை கேட்ட அந்த வாட்ச்மேன், முடியாது, பர்மிஷன் இல்லாம அவங்க யாரையும் பார்க்க முடியாது என்று மறுபடியும் சொன்னார். ஓ, அப்போ நீங்க என்ன உள்ளே அனுப்ப மாட்டீங்க, உள்ள இருக்கிற யாரையும் வெளியவும் கூட மாட்டீங்க, அப்படித்தானே என்று மறுபடியும் லேசான புன்னகையுடன் கேட்டார். அதற்கு அந்த வாட்ச்மேன், ஆமா அப்படிதான், எதுவா இருந்தாலும் பெர்மிஷனோட வாங்க என்று சக்திவேலை பார்த்து சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு சக்திவேல் முகத்தை சுளித்துக் கொண்டு, என்னால உள்ள போக முடியாட்டினா இந்த இடம் எதுக்காக இருக்கணும்? இந்த இடத்த இப்ப முழுசா நான் எரிச்சிட்டா உள்ள இருக்கிற எல்லாரும் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியில வந்துதானே ஆகணும் என்று லேசான புன்னகையுடன் திமிராக சொன்னார். சக்திவேல் இந்த என்று சொன்னதும் அந்த வாட்ச்மேன் அடுத்து பேசுவதற்கு வார்த்தை இல்லாமல் வாயடித்து போய் நின்றார். இவை அங்கு ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியின் மற்ற உறுப்பினர்கள் வேகமாக வீட்டின் உள்ளே சென்று அங்கே ஒரு சேரில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டு ஸ்ரீதரிடம் சொன்னார். ஸ்ரீதரும் அந்த நபர் சொன்னதை கேட்டு, ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு எடுத்துடுறேன் என்று சம்மதமில்லாமல் பேசிக்கொண்டு தன்னுடைய கைக்கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தார். அந்த நபர் சொன்னதையும் ஸ்ரீதர் சொன்னதையும் கேட்ட ஹரிஹரன் பதட்டத்தோடு, அந்த சக்திவேல் செஞ்சாலும் செய்வான், மறுபடியும் இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை சமாளிக்க முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு மறுபடியும் நடந்துடக்கூடாது, அங்கிருந்து ஏதாவது செய்தியோ இல்லை யாராவது வந்துட்டா நாம் இதை கண்டிப்பா சமாளிக்க முடியும் என்று பேசிக் கொண்டிருந்தார். ஹரிஹரனின் பதட்டத்தை பார்த்து ஸ்ரீதர், ஸ்ரீதர், அவர் சொன்னதை கேட்டியா? அந்த சக்திவேல் என்ன சொன்னான்னு கேட்டியா? நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸையும் எரிச்சிருவேன்னு சொல்றான். ஆனா நீ ஏதோ புரியாத மாதிரி பேசுற, எதுக்கு அடிக்கடி வாட்ச் பார்த்துக்கிட்டே இருக்க? நாம் இப்போ உடனடியே ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸும் நம்மளை விட்டு போயிடும் என்று மிடுக்காக சொன்னார். ஸ்ரீதரின் வார்த்தைகளை கேட்ட ஹரிஹரன், பதட்டப்படாதீங்க, நான் எதையும் யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இங்க வந்து உட்கார்ந்துட்டு எதுவும் செய்யாமலா இருப்ப? அப்போ நீ என்னதான் பிளான் பண்ணிருக்க? ஏதாவது சொல்லு, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு ஸ்ரீதர் சிரித்துவிட்டு, அது ஒண்ணும் இல்ல, அந்த சக்திவேல் வீனஸ் வில்லாவில் இருக்கிற வீடு எரிச்சதும் அவனோட அடுத்த டார்கெட் நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அப்படின்னு இந்த ஆள் சொல்லி தான் தெரியணும் இல்லை, எனக்கு எப்போ தெரியும், இதை பத்தி தான் இவ்வளோ நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன் என்று சொல்லிவிட்டு லேசாக திரும்பி ஹரிஹரனை பார்த்தார். இதை கேட்டு டீ டேபிளில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்த ஹரிஹரன் திடுக்கிட்டு, அப்படின்னா இப்ப என்ன செய்ய போறோம்? உனக்கு இது தெரியும்னா நீ ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லல? நீ சொல்றதை கேட்டு எனக்கு இன்னும் தான் பதட்டமா இருக்கு, நம்ம சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும் என்று மறுபடியும் பதற்றமாக சொன்னார். இதை கேட்டு ஸ்ரீதர் சிரித்துவிட்டு, நான் ஏற்கனவே எல்லா பிளானும் பண்ணிட்டேன், பவானியா சிங்கராஜ் சுவாமி கிட்ட போய் பேச சொல்லியிருக்கேன், ஜிஷ்ணுவும் நானும் பேசிதான் இந்த முடிவை செஞ்சோம், இந்த நேரத்துல அவங்களோட நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் சரியா வர மாட்டாங்க என்று சொல்லி முடித்ததும், அப்போ நீ நேர்ல போய் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு பவானி அனுப்புன
என்று ஹரிஹரன் கேட்டார். இந்த சரவணனை சமாளிக்கிறதுக்கு சிங்கராஜ் ஃபேமிலியோட நம்ம ஜாயின் பண்றது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா இது பத்தாது, நாம இன்னும் வேற ஏதாவது செஞ்சே ஆகணும். ஸ்ரீதர் என்று பேசிக் கொண்டிருந்தார். அதை கேட்ட ஹரிஹரன், என்னதான் இருந்தாலும் சரவணன் நம்ம ஈஸ்வரோட பையன், ஒரு வகையில நம்மளோட வாரிசு தான். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளோட எதிரி சக்திவேல் தான், சரவணன் இல்லை. அவனை ஏதாவது கஷ்டப்படுத்தினா பின்னாடி அந்த கர்மா நம்மளதான் சுத்தி சுத்தி வரும். நீ இதெல்லாம் யோசிக்க மாட்டியா என்று முகத்தை கவலையாக வைத்துக் கொண்டு கேட்டார். நம்ம குடும்பத்தோட வாரிசு கர்மா நல்லாவே காமெடி பண்ற. என்னதான் இருந்தாலும் அந்த சரவணன் சக்திவேலோட பையன், அதை நீ மறந்துடாத. நாம சரவணனை விட்டுட்டு சக்திவேல் ஈஸ்வரன் 2 பேரையும் என்ன சொல்லி ஒழிச்சு கட்டினாலும் கடைசியில இந்த சரவணன் என்னோட அம்மா என்னோட அப்பான்னு வந்து நிப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். நான் எது செஞ்சாலும் நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலிக்காக தான் செய்வேன். இந்த சக்திவேல் ஏற்கனவே நம்மள பாதி அடிச்சிட்டான். மீதி அழிக்கிறதுக்குள்ள நாம அவனோட கதையை முடிச்சாகணும். ஸ்ரீதரும் ஹரிஹரனும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீதர், சக்திவேல் ஒரு டைம் பாம், ஆனா இந்த சரவணன் கண்ணிவிடி மாதிரி. இவங்க 2 பேரையும் நாம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஸ்ரீதர் சொல்லி முடித்தவுடன் பவானி அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். ஸ்ரீதர் அவரை பார்த்து, பவானி, எல்லாம் முடிஞ்சிருச்சா? நாம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சா என்று அவரை பார்த்து சந்தோஷத்தில் கேட்டார். ஆனால் பவானியின் வெளிப்பாடு அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பவானி தன் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு என்று பவானி அவரிடம் நேரடியாக சொன்னார். ஏன் அவங்க உன்னை பார்க்க சம்மதிக்கல? நம்மளோட பிளான் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு நேரத்துல அவங்க நம்மளோட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு கெஞ்சிட்டு இருந்ததை மறந்துட்டாங்களா என்று ஸ்ரீதர் ஆவேசமாக பேசினார். ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் ஃபேமிலி 4 சகோதரர்களுக்காகவும் 4ஆக பிரிக்கப்பட்டது. அவர்கள் 4வரும் 4 நகரங்களை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் மூத்த சகோதரர் ஸ்ரீதர், 2வது சகோதரர் ஹரிஹரன், 3வது சகோதரி பவானி, 4வது சகோதரர் பத்ரி என்று 4 பேர் இருந்தார்கள். ஹரிஹரன் கொஞ்சம் குடும்பத்தின் மீது பாசமாக இருந்தாலும் ஸ்ரீதரும் பத்ரியும் பிசினஸ் ரீதியாக உறுதியான மற்றும் நம்பிக்கையான ஆட்களாக இருந்தார்கள். எதையும் சமாளிக்கும் திறன் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் தன்னம்பிக்கையுடனும் எப்போதும் ஒழுங்கான வழியிலும் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். மறுபடியும் ஸ்ரீதர் பவானியை பார்த்து, உண்மையா அவங்க உன்னை சந்திக்க மறுத்துட்டாங்களா? ஆனா அவங்க எதுக்காக அப்படி செய்யணும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். என்ன காரணம் எனக்கு தெரியல, ஆனா அவங்க என்ன பார்க்க விரும்பல. சிங்கராஜ் குடும்பத்தோட தலைவர் அவங்க கார்டன்ல தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு என்ன பார்க்க நேரம் இல்ல என்று சொல்லி பவானி தன்னுடைய வார்த்தையை முடித்தார். தன்னுடைய நிலைமை இப்படி மாறும் என்று பவானி துளியும் எதிர்பார்க்கவில்லை. இதை கேட்ட ஸ்ரீதர் பொறுமை இல்லாமல், என்ன, சிங்கராஜ் ஃபேமிலியோட தலைவர் கார்டன்ல தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாரா? இந்த ஒரு சாதாரண காரணத்துக்காக உன்னை பார்க்க மறுத்துட்டாரா? இதை என்னால் நம்பவே முடியல. இங்க என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இல்ல அதனால அவங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்லைன்னு நினைக்கிறாங்களா? என்னதான் இருந்தாலும் அவங்களும் நமக்கு எதிரி ஒருத்தர் தானே என்று ஆச்சரியமாக சொன்னார். ஸ்ரீதர் தன்னுடைய உடலில் இருந்த வியர்வையை துடித்துவிட்டு சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு, சரி அதை விடு. பத்ரி போன விஷயம் என்னாச்சு? அந்த ஃபீனிக்ஸ் குடும்பத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க பத்ரி போனானே, உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அந்த சக்திவேல் அடக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைச்சுதான் ஆகணும். உன்கிட்ட பத்ரி ஏதாவது சொன்னானா என்று ஸ்ரீதர் பவானியிடம் கேட்டார். ஸ்ரீதர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பவானி, நீங்க சொன்ன விஷயத்த செய்யறதுக்காக தான் பத்ரி அங்க போயிருக்கான். ஆனா இன்னும் அவங்கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரல. அவனும் திரும்பி வரல. ஒருவேளை அவன் நீங்க சொன்ன விஷயங்களை செய்யறதுல தோத்து போயிருக்கலாம். அவரோட சார்பா இன்னும் நம்ம கிட்ட யாரும் பேசல. ஒருவேளை பத்ரியால் இதை செய்ய முடியாம கூட போயிருக்கலாம் இல்லையா? அதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க என்று கவலையான முகத்தை வைத்துக் கொண்டு சொன்னார். பவானியின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீதருக்கு லேசாக நெஞ்சு வலிக்க ஆரம்பித்தது. அவர் வேகமாக நெஞ்சில் கை வைத்தபடியே அங்கிருந்த சேரில் சாய்ந்து விழுந்தார். அவரை பார்த்த ஹரிஹரனும் பவானியும் கதறி போய் அவர் பக்கத்தில் போய் நின்று கொண்டிருந்தார்கள். ஸ்ரீதர் அவர்களிடம், எனக்கு இப்பவே வில்லியம்ஸ் ஃபேமிலியை பத்தின செய்தி என்னன்னு காட்டுங்க. அந்த பிரஸ் மீட் பத்தி நான் இப்பவே தெரிஞ்சுக்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட பவானி வேகமாக தன்னுடைய போனில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்த அந்த பிரஸ் மீட்டை அவருக்கு போட்டு காட்டினார். அதை பார்த்த ஸ்ரீதரன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இதற்கு மேலும் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகிறது என்று நினைத்து ஸ்ரீதருக்கு மேலும் நெஞ்சு வலி அதிகமானது. வில்லியம்ஸ் குடும்பத்தின் நிதி அறிக்கையில் ஏதும் பிரச்சனை நடக்கவில்லை. ஆனால் இப்போது சக்திவேல் திரும்பி வந்தது அவர்களின் பிசினஸ் வட்டத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். சக்திவேல் வருவதற்கு முன்பே எல்லோரும் அவர் வருவதை கேள்விப்பட்டிருந்தார்கள். ஆனால் யாரும் அவ்வளவாக நம்பவில்லை.
அவர் வந்த பின்பே இந்த செய்தி பொய்யான விஷயம் இல்லை என்று அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள். சக்திவேல் வில்லியம்ஸ் ஃபேமிலியை அழிக்கப் போகிறார் என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்களில் வில்லியம்ஸ் ஃபேமிலியுடன் மோசமான உறவை வைத்திருந்த சில தொழிலதிபர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களை கைவிட்டு விடுவார்கள். பின் உண்மையான கருத்து படிப்படியாக வெடிக்கும். பின்னர் வில்லியம்ஸ் குடும்பத்துடன் நல்ல உறவில் இருந்த சிலரும் இவர்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அது வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஆதரவை இழந்தால் அது கண்டிப்பாக சிதைந்துவிடும் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இது இப்பொழுது நடக்காது. அவர்களுக்கு பின்னால் இருப்பது சக்திவேல். இந்த விஷயங்களையெல்லாம் ஸ்ரீதர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஏதாவது நடந்து விடுமோ என்ற பயத்தில் அவரது வலி இன்னும் அதிகமானது. இந்த விஷயங்களை ஸ்ரீதரும் ஹரிஹரனும் பவானியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று வாசலில் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் வீட்டின் உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்த ஹரிஹரன் கோபமாக, உன்னை யார் உள்ள வர சொன்னது? என்ன விஷயம்? வேகமா சொல்லிட்டு போ என்று அதட்டலாக சொன்னார். ஹரிஹரனின் கோபத்தை பார்த்த வாட்ச்மேன் பதற்றத்துடன் வார்த்தைகளை முழுங்கி அரைகுறையாக சக்திவேல் என்று கூறினார். சக்திவேல் என்ற வார்த்தையை கேட்டதும் பவானி அதிர்ந்து, என்ன, சக்திவேல் இங்க வந்தாரா? அவரால் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இங்க வர முடியும்? அவரதுக்கு ஒண்ணு உள்ள அனுப்பினாரு என்று அதிர்ச்சியாக கேட்டார். சக்திவேல் அங்கு வந்திருப்பது ஹரிஹரனுக்கும் ஸ்ரீதருக்கும் தெரியும். ஆனால் பவானிக்கு அந்த நொடிதான் தெரிய வந்தது. அதனால் அவருடைய அதிர்ச்சி இன்னும் அதிகமானது. அந்த வாட்ச்மேன் நடுங்கிக் கொண்டே, அவரு உங்க எல்லாரையும் தயாரா இருக்க சொன்னாரு. நீங்க எல்லாத்துக்கும் தயாராயிட்டீங்களான்னு என்னை கேட்டுட்டு வர சொன்னாரு என்று குளறுபடியாக வார்த்தைகளை சொன்னார். அவ எதுக்கு எங்களை எல்லாம் தயாரா இருக்க சொன்னா? எதுக்கு தயாராகணும் என்று ஸ்ரீதர் நெஞ்சில் கை வைத்தபடியே மெதுவாக கேட்டார். உங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் காரியம் பண்ண ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு என்று வாட்ச்மேன் சொன்னார். வாட்ச்மேனின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை கேட்டதும் மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியும் ஒரு நொடி திகைத்து நின்றது. அந்த ஒரு நொடியில் அவர்களுக்குள் அதிர்ச்சியாக ஏதேதோ பேசிக் கொண்டார்கள். ஆனால் அதற்குள் சக்திவேல் வீட்டிற்குள் பாதி தூரத்திற்கு வந்துவிட்டார். அவர்களை அவர்களுடைய கேவலமான செயலுக்காக கொடுமைப்படுத்த சக்திவேல் அவர்களை நோக்கி ஆக்ரோஷமாக நடந்து வந்தார். சக்திவேல் தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஆட்களை கூட அங்கு அழைத்து வரவில்லை. வீட்டிற்குள் நுழைந்ததும் சக்திவேல் வீட்டை சுற்றி பார்த்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். அவரது சிரிப்பு அதிர்ந்து அந்த வீட்டையே எதிரொலித்தது. பிறகு அங்கு கூடியிருந்த அனைவரையும் பார்த்துவிட்டு, ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அப்ப எல்லாரும் மொத்தமாவே போக போறீங்க. என்ன மிஸ்டர் ஹரிஹரன், ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு ஹரிஹரன், என்ன ஆரம்பிக்கணும்? நீ இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க என்று சொல்லி அங்கிருந்த மேசையில் தட்டி, சக்திவேல், வில்லியம்ஸ் ஃபேமிலியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உனக்கு இங்க வரதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா என்று கோபமாக கேட்டார்.